காணொளியில் நாம் காண இருக்கின்ற வினாக்கள் 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம், அதாவது இந்த நடைமுறையில் உள்ள தமிழ் புத்தகத்திற்கு முன்பு இருந்த தமிழ் புத்தகத்தில் உள்ள மிக முக்கிய வினாக்களை நாம் இங்கு கலந்துரையாட இருக்கின்றோம். இதுல முதலாவது வினாவாக ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது செய்யுள் வரியை கொடுத்துட்டு அதை செய்யுள் வரியை யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு, செல்வத்தின் பயனே ஈதல், செல்வத்தின் பயனே ஈதல், தீப்போம் எனினே தப்புன பலவே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? அப்போ இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இப்போ ஒரு வினா தான், அதிலிருந்து பல வினாக்களை நாம் உருவாக்க வேண்டும். அந்த விடையிலிருந்து, சரிங்களா, வினாவிலிருந்து உருவாக்கலாம். இப்ப பாருங்க, செல்வத்தின் பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. சரிங்களா, இந்த புறநானூற்றுல இந்த பாடல் வரியை எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இப்ப என்னமே கணியன் பூங்குன்றனார், மோசிக்கீரனார், ஔவையார், நக்கீரர் கொடுத்திருக்காங்க. இப்போ இதற்கு சரியான விடை வந்து நக்கீரர், மதுரையில் வாழ்ந்த நக்கீரர். இவர் திருமுருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, அடுத்தது நெடுநல்வாடை, பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு நெடுநல்வாடை, முருகனினுடைய அறுபடை வீடை மையமாக கொண்டு திருமுருகாற்றுப்படை, ஆற்றுப்படை நூல்ல முதல் நூலை அவர் எழுதியிருப்பார். யாருன்னா நக்கீரர். இந்த இரண்டு 10 பாட்டு நூல்களையும், இது வந்து 10 பாட்டு நூல், இவர் எழுதியது 10 பாட்டு நூல், திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடையும் 10 பாட்டு நூல்கள். அப்போ நக்கீரர் எழுதிய 2 நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடையை சொல்லலாம். இது நக்கீரருடைய சிறப்பு. நெற்றிக்கின் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்று புராணங்கள்ல படிந்திருப்போம். அந்த புறநானூற்று பாடல் ஆசிரியர் தான் இந்த நக்கீரர். இப்போ கணியன் பூங்குன்றனார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், தீமையும் நன்மையும் யார் சொல்லியும் வரல, நம்மளால் தான் ஏற்படுத்திக்கிறோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நம்ம தான் ஏற்படுத்திக்கிறோம். இந்த மிக உயர்ந்த கருத்துக்கை சொன்னவர் கணியன் பூங்குன்றனார். இன்னைக்கு இருக்க அதாவது ஐநா சபை, இந்த லீக் ஆஃப் நேஷன் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், ஐக்கிய நாடுகள் அவை, இப்போ இருக்கக்கூடிய யுஎன்ஓ, யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகளுக்கு எல்லாம் வித்திட்டது இந்த கணியன் பூங்குன்றனார் சொன்ன அந்த வரிகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இப்படிப்பட்ட மிக அழகிய பாடல்களை, அறக்கருத்துக்கள் உள்ள பாடல்களை கொடுத்தவர்கள் தான் சங்ககால புலவர்கள். இப்போ மோசிக்கீரனார் பார்த்திருப்போம். ஒரு மன்னனை சந்திக்க செல்கின்றார், அங்கே அயற்சி மிகுதியால் உறங்கி விடுகின்றார். அப்போ அந்த மன்னன் இவருக்கு கவரி வீசினார். அப்படி அந்த இருஞ்சேரல் இரும்புரை அப்படின்னு சொல்லுவோம், பெருஞ்சேரல் இரும்புரை, அவர் வந்து பாத்தீங்கன்னா கவரி வீசினாரு. யாருக்கு கவரி வீசினார்னா அந்த மோசிக்கீரனார். அப்போ இந்த ஏடாளும் புலவருக்கு கவரி வீசிய நிகழ்வும் இந்த புறநானூற்றிலே காணப்படும். அடுத்தது ஔவையார், உங்களுக்கு தெரியும், சங்ககால ஔவையார் மிகச்சிறந்த பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஜஸ்ட் நினைவு கூறணும். அப்போ செல்வத்தின் பயனே ஈதல் என்று சொல்லியவர் நக்கீரர், ஆப்ஷன் பி. அடுத்த வினா பாருங்க, உமர் கய்யாம் வாழ்ந்த நூற்றாண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. உமர் கய்யாம், உமர் கய்யாம் என்பவர் மிகச்சிறந்த ஒரு புலவர், பாரசீக கவிஞர்னு சொல்லலாம். இவருடைய பாடல்களை கவிமணி தேசிக விநாயகம் மொழிபெயர்ப்பார், உமர் கய்யாம் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் வாழ்ந்த காலம் என்னன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி, 11ஆம் நூற்றாண்டு. உமர் கய்யாம் அவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, அப்போ அதை தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இவர் இன்னொரு வடிவத்துல கவிதைகளை எழுதியிருப்பார், ருபாயத், நான்கடி செய்யுள்னு சொல்லுவாங்க. இந்த ருபாயத் என்ற ஒரு கவிதை வடிவத்தை, அந்த வடிவத்தில் எழுதியவர் தான் யாருன்னு சொன்னீங்கன்னா உமர் கய்யாம். இது ஒரு நூல் பெயராகவும் இருக்கிறது. அப்போ உமர் கய்யாம் வாழ்ந்த நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்தது பாருங்க, ஏவல் வினையாக அமைவது. நல்லா நாம வச்சுங்களேன், ஏவல் என்பது என்ன? பிறரை ஒரு பணியை அல்லது வேலையை, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதுதான் ஏவல்னு சொல்லுவோம். அது வினையாக அமைவது எதுன்னு கேட்கிறாங்க. வினை என்பது ஒரு செயல், ஒரு வேலை, ஒரு பணி. அப்போ இந்த பகுபத உறுப்புகள்னு சொல்றோம். பகுபத உறுப்புகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். பகுபத உறுப்புகள் மொத்தம் 6: பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, விகாரம், சாரியை அப்படின்னு சொல்லுவோம். அதுல எது அப்படின்னு கேட்குறாங்க.
ஏவல் வினையாக அமைவது, அதே சமயத்தில் ஒரு சொல்லினுடைய வேர் சொல்லாக அமைவது, கட்டளை பொருளில் வருவது எதுன்னு சொன்னா பகுதி. இப்போ உதாரணத்துக்கு வாழ்ந்தான்னு சொல்றோம்னா பகுதி வந்து என்னன்னா வாழ்னு வரும், கட்டளையாக வரும், ஏவலாக வரும், பிரிக்க முடியாது. இந்த சொல்ல மறுபடியும் பிரிக்க முடியாது, அதாவது பகா சொல்லாக வரும். சரிங்களா? இப்படிப்பட்ட கட்டளைகளை உள்ளடக்கியது தான் அந்த பகுதி என்ற ஒரு உறுப்பு. பகுபத உறுப்பிலக்கணத்தில் வரக்கூடிய அந்த பகுபத உறுப்புகளில் ஒன்று எதுன்னு சொன்னீங்கன்னா பகுதி. அப்போ ஏவல் வினையாக அமைவது பகுதி. சரிங்களா? ஆப்ஷன் பியில் இருக்கு. அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது மறைமலை அடிகளாரை சுரதா கூறிய வழிகள்? சுரதா உங்களுக்கு தெரியும், உவமை கவிஞர் என்று போற்றப்படுபவர். பாரதிதாசன் மீது கொண்ட அன்பினால தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதனுடைய சுருக்கம் தான் சுரதா. ஆனால் இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா ராசகோபாலன். ராசகோபாலன். சரிங்களா? இவர் எழுதிய நூல்கள் மிகச்சிறந்த நூல்கள். தமிழகத்தினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. அதாவது தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும், இந்த நூல்கள்லாம் சுரதா அவர்கள் எழுதிய நூல்கள். இந்த சுரதா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மறைமலை அடிகளை ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, ஒரு புகழ்மிக்க ஒரு சொற்றொடரை சொல்லியிருக்காரு. அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மறைமலை அடிகள் யாரு? இந்த மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லும் போது தனித்தமிழுக்கு வித்திட்ட பெருமகனார் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல வடமொழி சொற்கள் கலப்பு அதிகமாக இருந்த அந்த காலகட்டத்திலே தனித்தமிழிலே நூல்கள் இயற்றியவர், கட்டுரைகளை எழுதியவர் யாருன்னு சொன்னா மறைமலை அடிகள். அவரை பற்றி சுரதா கூறிய வரிகள் எது தெரியுங்களா? சொல்லுக்கோர் கீரன் போலும், நக்கீரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கீரன், சொல்லுக்கோர் கீரன் போலும் இருந்தவர் மறைமலை அடிகள். அப்படிப்பட்ட அழகான தமிழ் வார்த்தைகளை சொல்லக்கூடியவர் தான் யாருன்னு சொன்னீங்கன்னா மறைமலை அடிகள். அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இவர் ஒன்று மட்டும்தான் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் எதுவும் சொல்லலை. அப்போ என்னன்னு சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று. சரிங்களா? சொல்லுக்கோர் கீரன் போல என்று மறைமலை அடிகளாரை சுரதா சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஆப்ஷன் ஏவில் இருக்கு. அடுத்தது பாருங்க, தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த படலம்னு கேட்டிருக்காங்க. இது என்ன நூல்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் இது என்ன நூல்? திருவிளையாடல் புராணம். 63 நாயன்மார்களை மிக சிறப்பாக அவர்களுடைய வரலாறை எடுத்து கூறுகின்ற ஒரு நூல் தான் திருவிளையாடல் புராணம். எத்தனையோ திருவிளையாடல் புராணங்கள் வந்தாலும் பரஞ்சோதியார் எழுதிய அந்த திருவிளையாடல் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டதாக அறியப்படுகிறது. மொத்தம் 64 படலங்கள் இருக்கிறது. இந்த நூல்ல 3 காண்டங்கள் இருக்கின்றது. மதுரை காண்டம், திருவாலவாய் காண்டம், இது போன்ற 3 காண்டங்கள் இருக்கின்றது. 64 படலங்கள் இருக்கின்றன. அந்த பரஞ்சோதி முனிவர் வேதாரண்யத்தில் பிறந்தவர். அந்த காலத்துல திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்தில் பிறந்தவர் தான் பரஞ்சோதியார். இவர் எழுதின அந்த திருவிளையாடல் படத்தில் இருக்கக்கூடிய படலங்கள்ல தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எத்தனாவது படலம்னு கேட்கிறாங்க? 52வது படலம். 52வது படலம் எதுன்னு சொன்னீங்கன்னா இந்த தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம். சரிங்களா? ரைட். இதுல கிட்டத்தட்ட 3363 பாடல்கள் இருப்பதாக அறியப்படுகிறது. 3363 செய்யுள்கள். சரிங்களா? ஆப்ஷன் டி 52வது படலம். சரிங்களா? அடுத்தது, வெண்பாவில் உயிர் என்னும் ஈற்றுச்சீரில் வரும் ஓரசையின் வாய்ப்பாடு. இங்க ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்க பார்க்கணும். அதாவது ஓரசை நீங்க சிறு வயதுல படிச்சிருப்பீங்க, கீழ் வகுப்புகளில் படிச்சிருப்பீங்க. ஓரசை அதாவது சீர் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். ஓரசை, ஈரசை, மூவசை, 4 அசை சீர் சொல். இப்ப வெண்பாவின் பொது இலக்கணத்தின்படி ஈற்றுச்சீர் நாள், மலர், காசு, பிறப்பு ஆகியவற்றுள் ஒன்றை கொண்டுதான் முடியும். அப்படி முடிஞ்சாதான் அது வெண்பா. உதாரணத்துக்கு திருக்குறள் எடுத்துங்க. ஈற்றடி முச்சீராய் ஏனை அடி நார்ச்சீராய் வரும். ஈற்றடி முச்சீராய் ஏனை அடி நார்ச்சீராய் வருவதுதான் வெண்பா. 2வது 2 அடி முதல் 12 அடி வரை வரும். எதுனா வெண்பா பாடல்கள். சரிங்களா? செப்பல் ஓசை பெற்று வரும். இதெல்லாம் தான் வெண்பா. பாருங்க, வெண்பாவினுடைய இலக்கணம் என்னன்னா செப்பல் ஓசை பெற்று வரும். 2 அடி முதல் 12 அடி வரை வரும். கலிவெண்பா மட்டும் 13 அடி வரும்.
சரிங்களா? அதுக்கு அடுத்தது நாள், மலர், பிறப்பு, காசு ஆகிய நான்கில் ஒரு வாய்ப்பாடை கொண்டு முடியும். எதுன்னு சொன்னீங்கன்னா வெண்பா. சரிங்களா? இதைதான் இங்க சொல்றாங்க. இப்போ அந்த ஈட்டுச்சீர் உயிர்னு வருதுன்னா அது வந்து எந்த வாய்ப்பாடாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இறுதிச்சீர் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, ஒற்றெழுத்துக்கு அங்க என்ன சொல்லணும், ஒற்றெழுத்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அப்போ ஒற்றெழுத்துக்கு முன்னாடி 2 எழுத்துக்கள் இருக்கின்றன, குறில், குறில். அப்போ இரு குறில் வந்தா அதுக்கு என்ன அசைன்னு சொல்லுவோம்னா நிறை. சரிங்களா? நிறை அசை சொல்லுவோம், நிறை அசை. அப்போ இறுதி சீர்ல நிறை வந்துச்சுன்னா அந்த நிறைக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா மலர். அதுக்கு என்ன பண்ணணும், மலர்னு போடணும். அப்போ மலர் ஆன்சர். சரிங்க சார், இங்க நேர்னு வந்துச்சுன்னா நாள், காசுக்கு என்ன வரும்னா நேர்பு, பிறப்புக்கு நிறைவுன்னு வரும். இப்ப இறுதிச்சீர் நிறைவுல முடிந்திருந்தால் ஒருவேளை பிறப்புன்னு வந்திருக்கும், நேர்புன்னு முடிஞ்சிருந்தா காசுன்னு வந்திருக்கும், நிறைன்னு முடிஞ்சதுனால இங்க மலர்னு வருது. அப்போ இது அழகிட்டு வாய்ப்பாட நீங்க தனியா பார்க்கும்போது இதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஆப்ஷன் பி மலர் என்பது இங்க சரியான விடை. அடுத்தது அணிகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் வஞ்ச போடும். ஒருவனுக்கு தீமையை தருவது தீமைதான், தீய செயல்கள் தான் தீமையை தருகிறது, அவன் செய்கின்ற தீமைகள் தான் தீமையை தருது. ஆகவே அதை தீயை போல கண்டு நாம் அஞ்ச வேண்டும் என்கின்ற ஒரு குறள். இதுல தீய என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து தீய தீமை என்னும் ஒரே பொருளை தருகிறது. அதனால் இது என்ன அணின்னு கேக்குறாங்க. சொல் பொருள் பின்வரு நிலையணி. சொல் பொருள் பின்வரு நிலையணி. இதனுடைய விளக்கத்தை பாருங்க. ஒரு செய்யுளிலே வந்த சொல்லு மீண்டும் மீண்டும் வந்து மாறுபடாமல் ஒரே பொருளை தந்தால் அதற்கு பேரு சொல் பொருள் பின்வரு நிலையணி. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்த சொல் பின்வரு நிலையணி இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை குறள் பார்த்திருப்பீங்க. அதுல துப்பு என்பது உணவு, உண்ணும் களம் போன்ற பல பொருள்களில் வருது, மழை போன்ற பல பொருள்கள்ல வரும். அப்போ ஒரு செயல்ல வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து மாறுபட்ட பொருளை தந்தால், மாறுபட்ட பொருளை தந்தால் சொல் பின்வரு நிலையணி. ஒரே பொருளை தந்தா, செயல்ல வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தா சொல் பொருள் பின்வரு நிலை. இப்ப இதுவே பாருங்க, பொருள் பின்வரு நிலையணி என்ன தெரியுங்களா? பொருள் பின்வரு நிலையணி ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் குறள்லயோ அது செய்யுள்லயோ வரும். இதுதான் பொருள் பின்வரு நிலையணின்னு சொல்லுவாங்க. இதுல 3 வகைகள் இருக்கு. பின்வரு நிலையணியில 3 வகைகள் தான் இது மூன்றுமே. பின்வரு நிலையணியுடைய வகைகள் 3. ஒன்னு பொருள் பின்வரு நிலையணி, சொல் பின்வரு நிலையணி, சொல் பொருள் பின்வரு நிலையணி. இப்ப இங்க பொருள் பின்வரு நிலையணின்னு வரும்போது ஒரு செய்யுளில் ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் தொடர்ந்து வரும். அதுதான் பொருள் பின்வரு நிலை. சரிங்களா? அத வேற்றுமைனி உங்களுக்கு தெரியும். புலவர் தாம் கூற விரும்பிய 2 பொருளை பத்தி கூற விரும்புறாருன்னா 2த்துக்கும் உள்ள ஒற்றுமையை முதலில் சொல்லிட்டு அதற்கு பிறகு அதில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவார். கூற வந்த 2 பொருள்களில் 2ஐயுமே ஒன்றுபடுத்தி காட்டிவிட்டு அதில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டவடு. அப்போ எல்லாமே தீயினால் சுட்டவடும் நாவினால் சுட்டவடும் காயம்தான். ஆனா தீயினால் சுட்டது ஆறிடும், ஆனா நாவினால் சுட்டது ஆறாது. அப்போ அப்படி வேறுபடுத்தி காட்டுவதா வேற்றுமை. அப்போ இந்த திருக்குறள்ல வந்திருக்கின்ற ஒரு அணி எதுன்னு சொன்னா சொல் பொருள் பின்வரு நிலை. ஒரு செய்யுளில் வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து மாறுபடாமல் ஒரே பொருளை தருவது. ஆப்ஷன் C இருக்கு. அடுத்து சுரதாவின் எந்த நூல் தமிழ் வளர்ச்சி துறையின் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றது? தமிழ் வளர்ச்சி துறையில தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சி துறையினுடைய சிறந்த நூலுக்கான விருதை பெற்ற ஒரு நூல் எதுன்னு சொன்னா தேன்மழை. இந்த தேன்மழை என்ற நூல் தாங்க சிறந்த விருதை பெற்றுச்சு. நினைவின்படி 1969 இவரு 1972ஆம் ஆண்டு கலைமாமணி விருது பெற்றார். தமிழக அரசினுடைய கலைமாமணி விருதையும் பெற்றிருக்காரு. இது வந்து கூடுதல் தகவலா தெரிஞ்சுங்க. 1969 தமிழ் வளர்ச்சி துறையினுடைய சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற ஒரு நூல் சுரதாவினுடைய தேன்மழை. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். செய்யுள் இலக்கண குறிப்புன்னு கேட்டிருக்காங்க. இது தொழில் பெயர்ல வரும். இதுக்கு பல முறைகள் எல்லாம் நம்ம விளக்கம் சொல்லலாம். செய்யுள் அப்படின்றதுக்கு தொல்காப்பியர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, செய்யுள் அப்படின்னாலே பொதுவா நீங்க பாத்தீங்க மிகப்பெரிய கருத்துக்களை, ஒரு விரிவான கருத்துக்களை சுருங்க சொல்லுது, பாட்டின் வடிவில் சுருங்க சொல்வதுதான் செய்யுள்.
உள்ளடக்கி இருக்கும். மிகப்பெரிய கருத்துக்களை தன்னுள் அடக்கி இருப்பது தான் செய் உள். சரிங்களா? செய்யுள், செய் உள் அப்படின்னு வரும். அப்போ இந்த பெயர் தொழில் பெயராகத்தான் இருக்கும். ஏன்னு கேட்டனா தொல்காப்பியர் அவருடைய நூற்பாக்கள்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல வயல்னு சொல்றாரு. பண்படுத்தப்பட்ட வயல், நல் வயல், பண்படுத்தப்பட்ட வயல், அதுதான் செய்யுள்னு சொல்றோம். அப்ப இந்த இதுல செய்யக்கூடிய நம்ம எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு தொழிலை வயல்ல தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும், அது அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அது தொழில் பெயராக இங்க கொள்ளப்படுகிறது தொல்காப்பியத்தின் நூற்பாவின் படி. அப்போ செய்யுள் என்பதனுடைய இலக்கண குறிப்பு தொழில் பெயர். சரிங்களா? இது எதுவும் வராது. சரி, அடுத்தது பாருங்க, திராவிடம். திராவிடம்னு எடுத்துங்க. திராவிடம் என்னும் சொல்லி தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் உருவானது. அதாவது திராவிடம் என்னும் சொல் தமிழ் என்னும் சொல்லில் இருந்து உருவானது என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க? ஈராஸ் பாதிரியார். சரிங்களா? நல்லா நான் வச்சுங்க, தமிழ்ல இருந்து தான் திராவிடம் என்ற சொல்லு உருவாயிச்சு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஈராஸ் பாதிரியார். சரிங்க, பாதிரியார். திராவிடம் என்ற சொல்லை முதலில் சொன்னவர், இதை ஞாபகம் வச்சுங்க, முதலில் குறிப்பிட்டவர். திராவிடம் என்ற சொல்ல முதலில் குறிப்பிட்டவர் வந்து குமரிலப்பட்டர். தமிழ்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னவர் ஈராஸ் பாதிரியார். அவர் எப்படி விளக்குறாருன்னா, தமிழ், தமிழா, தமிழா, காலப்போக்கில் இப்படி எல்லாம் மருவி இருக்குன்னு சொல்றாரு. தமிழா, தமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்னு வந்திருக்குன்றார். இப்படிதான் திராவிடம் என்ற சொல்லு உருவானது அப்படின்னு சொல்லிட்டு ஈராஸ் பாதிரியார் சொல்றாரு. சரிங்களா? இவங்க எல்லாமே மொழியியல் ஆய்வாளர்கள் தான். சரிங்களா? அப்போ திராவிடம் என்ற சொல்லை தமிழ் எனும் சொல்லிலிருந்து தான் உருவாகிறது வந்தது என்று சொன்னவர் ஈராஸ் பாதிரியார். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் வந்து குமரிலப்பட்டர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 11வது வினா, கீழ்காண்பவற்றுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேக்குறாங்க. தொழில் பெயர்ல எது தவறு அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப நல்லா பாத்துங்க. பறவை, பறவை பறக்கும், அதனுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கும். மறதி, மறந்து விடுவது. புலவி அப்படின்னு சொன்னா ஊடல், சண்டைன்னு சொல்லுவாங்க. தாழல் அப்படின்னா தாழ்ந்தல், இப்படியும் பொருள் வரும். தாழ்தல் அல்லது தாழ்ந்திருத்தல், இப்படி பொருள் வரும். இப்போ இங்க கொடுக்கப்பட்ட எல்லாமே தொழில் பெயராகத்தான் இருக்கு. அப்ப தொழில் பெயர்கள் இதுல பொருந்தாதது எதுவுமே இல்லை. தொழில் பெயர்ல தவறான ஒன்று இதுல இல்லை, அதனால எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. இது போன்ற எதிர்மறையான வினாக்கள் வந்தாலும் சரி வரனாலும் சரி நம்ம மிக தெளிவாக கையாள வேண்டும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி எதுவும் இல்லை என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? 12வது வினா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கம்பரை படித்தேன். இது எல்லாமே ஆகு பெயர்ல கொடுத்துருக்காங்க. கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், ஓமையாகு பெயர், கருத்தாவாகு பெயர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க, ஆகு பெயர்னா என்ன? ஒன்றன் இயற்பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கும் ஆகி வருவதுதான் என்னன்னு சொல்றோம்னா ஆகு பெயர்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு வகுப்பறை சிரிக்குதுன்னு சொல்றோம்னா வகுப்பறை அங்க சிரிக்கவில்லை, வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் சிரித்தார்கள். அப்போ அந்த மாணவர்களுக்கு ஆகி வந்தது. அப்போ ஒன்றன் இயற்பெயர் தன்னை சுட்டாமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர். இப்போ அந்த பொருள் அமைப்புல நம்ம இதை உற்று நோக்க வேண்டும். கம்பரை படித்தேர்னா கம்பரை நீங்கள் படிக்க முடியாது, கம்பரனுடைய சிந்தனையான அவருடைய நூல்களை நீங்கள் படித்திருக்க முடியும், அவருடைய சிந்தனையை படுத்த முடியும், அவருடைய கருத்துக்களை படித்திருக்க முடியும். அப்போ இங்க கம்பரை குறிக்காமல் கம்பரனுடைய கருத்துக்கு ஆகி வந்தது. அப்போ 4. சரிங்களா? காலை வந்தான்னு வச்சுங்க, இல்ல வந்ததுன்னு வச்சுங்க. இப்ப காலை என்பது ஒரு ஒரு ஆண் மாடுன்னு சொல்லுவோமா, ஆண் மாடு. சரிங்களா? ஆண் இனம். அப்போ காளை வந்தோம்னா காளை போன்ற அந்த ஆண்மகன் வந்தான் அப்படின்னு வரும். அப்போ ஒன்றை மற்றொன்றோடு ஒப்புமைப்படுத்துவது. அப்போ ஓமையாகு பெயர். சரிங்களா? திருக்குறள் கற்கிறேன். இவர் என்ன பண்றாருன்னா திருக்குறளை கற்கிறார், ஒரு வேலையை செய்கிறார், ஒரு காரியத்தை செய்கிறார். அப்ப திருக்குறள்னா திருக்குறள் நூலை, அந்த நூல் திருக்குறளை கற்கும் அந்த காரியத்தை செய்கிறார். அதனால இது காரியவாகு பெயர். 2.
வானொலி கேட்டு மகிழ்ந்தேன். வானொலி கேட்டு மகிழ்ந்தேன்னா வானொலி என்பது ஒரு கருவி. அங்க வந்து அந்த வானொலியை குறிக்கவில்லை, அந்த வானொலியில் வருகின்ற நிகழ்ச்சிக்கு ஆகி வந்தது. அப்போ கருவியாக பெயர். அப்போ ஒண்ணு. இது எல்லாம் மிக சரியாக எதுல பொருந்ததுன்னு சொன்னா ஆப்ஷன் பி அதுல பொருந்தது. சரிங்களா? கம்பரை படித்தேன் கருத்தாக பெயர், காலை வந்தான் ஓமையாக பெயர், திருக்குறள் கற்கிறேன் காரியவாக பெயர், வானொலி கேட்டு மகிழ்ந்தேன் கருவியாக பெயர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, புதுக்கவிதை வளர்ச்சியில் யாருடைய பங்கு போற்றத்தக்கது? புதுக்கவிதையினுடைய வளர்ச்சியில புதுக்கவிதைக்கு பல பேர் சொல்லியிருப்பாங்க. பாரதியார், நா பிச்சமூர்த்தி, புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற நா பிச்சமூர்த்தி. பாரதியார் வசன கவிதையை மிக அழகாக நமக்கு அறிமுகப்படுத்தி இருப்பார். அதே போல புதுக்கவிதையில் பல பேர் சிறப்புடன் இருந்தாலும் அதுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தை செய்தவர் வள்ளிக்கண்ணன், ரா சு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ராசு கிருஷ்ணமூர்த்தி இவர் தான் புதுக்கவிதையில போற்றத்தக்க ஒரு சிறப்பம்சமா திகழ்ந்தவர். ராசூகி அப்படின்னு சொல்லுவாங்க. ராசூகி வள்ளிக்கண்ணன் இவர் வந்து நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. அதுல உதாரணத்துக்கு சொல்ற மாதிரினா நாட்டியக்காரி, ஒய்யாரி, விடியுமா. சரிங்களா? நாட்டியக்காரி, ஒய்யாரி, விடியுமா. அதே சமயத்துல மத்தாப்பு சுந்தரி, மத்தாப்பு சுந்தரி போன்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்காரு. இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான், அதாவது ஒரு சில நூல்களை சொல்லியிருக்கேன். நாட்டியக்காரி, ஒய்யாரி, விடியுமா, மத்தாப்பு சுந்தரி போன்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறாரு. அது போன்ற ஒரு புதுக்கவிதை வளர்ச்சியில ஒரு போற்றத்தக்க ஒரு பங்கினை செய்தவர் வள்ளிக்கண்ணன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, உயிரின எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் பிறக்கின்ற இடம். இடையினம் ய ர ல வ அந்த வார்த்தை சொல்லி பாருங்க, கழுத்து வரும். அ ஆ இ இ உயிர் எழுத்துக்கள். அப்ப இந்த ரெண்டு எழுத்துக்களும் பிறக்கின்ற இடம் எதுன்னு கேக்குறாங்க? கழுத்து. உயிர் எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் பிறக்கின்ற இடம் கழுத்துன்னு சொல்றோம். சரி, மூக்குல மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும். தலையில ஆயுத எழுத்து அக்கு. க ச ட அப்படின்னு சொல்லும்போது வல்லின எழுத்துக்கள் மார்புல பிறக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த எழுத்துக்களுடைய பிறப்பு கேட்கிறாங்க. உயிர் எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் பிறக்கின்ற இடம் கழுத்து. ஆப்ஷன் ஏ. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன். எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சுங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, ஏனென்றால் அவன் தமிழ் வடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லி இருக்கிறார். இவரே புரட்சி கவிஞர்னு சொல்லக்கூடியதற்கான காரணம் என்ன? புரட்சி கவி என்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். சரிங்களா? உதாரண் அதாவது அமிர்தவல்லின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு கதாபாத்திரத்தை வைத்து ஒரு காதல் கதையை ஒரு மக்களாட்சி நாடாக மாற்றக்கூடிய ஒரு புரட்சியை செய்திருப்பார். அதனாலதான் இவருக்கு அந்த புரட்சி கவின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட தன்னுடைய காதல் கவிதைகளில் கூட ஒரு மக்களாட்சி, ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்றால் அது பாரதிதாசன் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு புரட்சி. அதை தாங்க சொல்றோம். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்குன்னு கேட்கறாங்க. இங்க பிரித்து சேர்த்து எழுதுறதுல தவறான ஒன்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அறிவு உண்டாக, அறிவு கூட்டல் உண்டாக, ரைட். இது இயல்பீர் ஆறு, இயல்பு கூட்டு ஈர் கூட்டல் ஆறு, இயல்பீர் ஆறு. தொழுதேத்தி, தொழுது கூட்டல் ஏத்தி, இதுவும் சரிதான். எனக்கிடர், இங்க என் இடர்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஏன்னா எனக்கு கூட்டல் இடர், எனக்கிடர்னு வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, எனக்கு கூட்டல் இடர். இப்ப இங்க உயிர் எழுத்து வருது, இங்க இக்கு இருக்குது, இக்க கூட்டல் ஊ. சரிங்களா? இப்ப இங்க ஊ இருக்குது, மர எழுத்து உயிர் எழுத்து. உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்ற விதிப்படி இந்த ஊ போயிடும். இக்கு கூட்டல் ஈ இருக்கு, கீயா மாறிடும். இப்ப சேர்த்து பாருங்க, எனக்கிடர்னு வரும். சரிங்களா? அப்ப கொடுக்கப்பட்டதுல தவறாக பொருந்திருப்பது இதுதான். ஆப்ஷன் டி இங்கே சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, செல்வத்தின் பயனே ஈதல் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. நக்கீரர். ஏற்கனவே கேட்கப்பட்ட வேணாதான், இருந்தாலும் வேறு வடிவில் கேட்டிருக்காங்க. செல்வத்தின் பயனே ஈதல், அந்த பாடல் வரி ஃபுல்லா கொடுங்க. அதுதான் புறநானூற்று பாடலை எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா நக்கீரர். ஆப்ஷன் டில இருக்கு. வாட்டான் நன்றென்றல் வனப்பு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கிறாங்க.
வாட்டா நன்றென்றல் வனப்பு. நன்றென்றல் வனப்பு, வனப்புனா அழகுன்னு சொல்லுவோம். இப்படி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்குறாங்க, சிறுபஞ்ச மூலம். சரிங்களா? 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 18 நூல்கள் இருக்கும். அதுல 11 நூல்கள் அறநூல்கள். அந்த நூல்களில் ஒன்றுதான் சிறு பஞ்ச மூலம். இங்க சிறுன்றதை விட்டுருங்க, பஞ்சம்னா 5ன்னு அர்த்தம். பஞ்ச அப்படின்னு சொல்லுவோம், 5ன்னு சொல்லுவோம். அப்ப 5 சிறிய வேர்களாலான மருந்து பொருள் நமது உடல் நோயை போக்கும். அதுபோல இந்த பாடலில் வர 5 கருத்துக்களும் மக்களுடைய அறியாமையை போக்கும், நீதியை போதிக்கும், அதே சமயத்தில் அறியாமை என்னும் இருளை போக்கக்கூடியதாக இருக்கும். அதை தான் சொல்றாங்க. அந்த 5 வேர்கள் என்னன்னு சொன்னா, கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, பெருவழுதுணை, நெருஞ்சி. சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் காரியாசான். காரி என்பது அவருடைய ஊர் பெயராக இருக்கலாம், ஆசான் என்பது அவருடைய பெயராக இருக்கலாம் என்பது செய்திகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும், வாட்டா நன்றென்றல் வனப்பு என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, மெய்கண்டான் புத்தகச்சாலை என்னும் நூலகத்துடன் தொடர்புடையவர் யார்? நூலகம்னா இங்க ஒரு பள்ளி, திண்ணைப்பள்ளி மாதிரி வச்சுக்கலாம். மெய்கண்டான் புத்தகச்சாலை, நூலகம், படிப்பு, கல்வி, இதனுடன் தொடர்புடையவர் யாருன்னு சொன்னா காமராசர். காமராசர் படிச்ச அந்த புத்தகச்சாலைக்கு பெயர் தான் என்னன்னு சொல்றேன்னு சொன்னா மெய்கண்டான் புத்தகச்சாலை. கர்ம வீரர், பெருந்தலைவர், அரசியல் தலைவர்களை உருவாக்குபவர், தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பல அணைகள் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர், அப்பழுக்கற்ற தலைவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர், பல தொழிற்பூக்காங்கள், சிப்காட்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் ஏற்படுத்தியவர் தான். ஊர்தோறும் தொடக்கப்பள்ளிகளையும் தெருதோறும் தொடக்கப்பள்ளின்னு சொல்லுவாங்க, ஊர்தோறும் உயர்நிலை பள்ளின்னு சொல்லுவாங்க. அப்படி பல பள்ளிகளை, கல்வி கூடங்களை, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை நிறுவியவர் கர்ம வீரர் காமராசர். அவர் தான் மெய்கண்டான் புத்தகச்சாலை என்ற நூலகத்துடன் தொடர்புடையவர். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, ராணி மங்கம்மாள் தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்க காரணம் என்ன? ஏன்னா எதிர்க்கணும், அந்த மைசூர் போருக்காக அதை ஏற்படுத்தினாங்க. எந்த போருக்காகன்னு சொன்னா, எந்த ரீசன், என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா மைசூர் போருக்காக. மைசூர் போர் என்று வரலாற்று நிகழ்வில் இடம்பெற்றது. அந்த ராணி மங்கம்மாள் அந்த போருக்காக தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்க திட்டமிட்டார், உருவாக்கினார். சரிங்களா? அடுத்தது பாருங்க, 21 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு மாதிரி தான். சரிங்களா? எல்லாமே அளபடை கொடுத்துருக்காங்க. நீங்க அளபடைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், அளபடை என்பது எழுத்துக்களுடைய ஒலி நீண்டு ஒலிப்பு. அளபடைன்னு இப்போ உப்புன்னு வைக்கிறோம், மாம்பழம் மாம்பழமோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, 2 வினாடிகள். அதையும் மீறி நம்ம ஒரு சிலது சொற்களை, எழுத்துக்களை நீண்டு ஒலிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்பதான் செய்யுளுக்கு அழகு வரும். அதுபோல ஒலிகள், அதாவது எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அளபடைன்னு சொல்றாங்க. அந்த அளபடையில உயிரிழபடை, ஒற்றளபடை அப்படின்னு 2 வகை இருக்கு. இந்த உயிரிழபடை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு செய்யுளிசை, சொல்லிசை, இன்னிசை. சரிங்களா? இதுதான் உயிரிழபடையினுடைய வகைகள். ஒற்றளபடை இது. அப்ப அளபடை 2 வகைப்படும். ஒன்று உயிரிழபடை, ஒன்னு ஒற்றளபடை. இப்ப அதை வச்சுதான் கேட்டிருக்காங்க. இந்த செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் இருக்கு, இசை நிறை அளபடை. இசை நிறை அளபடைன்னு சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப நம்ம பார்க்கலாம். விழைவதும் சவுண்ட சொல்லி பாருங்க. தும் தும் ஒரு சவுண்டா ரைமிங்கா வருதா, அதனால அது இன்னிசை அளபடை. இந்த மாதிரி தூவும், தூவும், அந்த தூம்னு சொன்னா இருக்குது. இந்த ஊ வர்றதுனால அதனுடைய கால அளவு, மாத்திரை ஒலிக்கின்ற அந்த கால அளவு சற்று உயரும். சரிங்களா? அப்போ இன்னிசை அளபடை 1க்கு 3. சரிங்களா? அடுத்தது பாருங்க, எக்கில் அங்கிய. இங்க ஒற்று அளவு எடுத்துருக்கு, 2 ஒற்று வருது, அக்கு 2 இடத்துல வருது. எக்கில் அங்கிய. அப்போ இங்க என்ன வருதுன்னா, இது ஒற்று அளபெடுவதனால ஒற்றளபடை 4. உரணசை, சை சைன்னு இருக்கும், சை சொல்றோம்.
சை அப்படின்னு வருது இல்லையா, இந்த ஈ அதிகமா வருது. இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லி செயலப்படை. இந்த ஈல முடிஞ்சா அதுக்கு என்னன்னு சொல்லணும்னா சொல்லி செயலப்படைன்னு சொல்லுவோம். அதே சமயத்துல அழா அல், பட அர், ஓதல், இப்படி இந்த உயிரெழுத்துக்கள் போடுற அளவெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்னன்னு சொன்னா செய்யுளி செயலப்படைன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஆப்ஷன் சில பொருந்தி இருக்கு. இந்த அளபெடைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம போட்டித் தேர்வுல அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு வழிவகுக்கும். அடுத்தது ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அண்ணவருக்கே சரணாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும். உலகம் யாவையும் தாமுல வாக்களும். ஃபர்ஸ்ட் இது என்ன அயோத்தியா கண்டம், சுந்தர கண்டம், ஆரண்ய கண்டம், பாலகண்டம் கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த நூலுன்னு நம்ம கெஸ்ஸிங் வரலாம். கம்பராமாயணம் மொத்தம் 6 காண்டங்களை உடையது. கம்பர் வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி எழுதியிருப்பாரு. மிக சிறந்த சந்தனயத்தோடு சந்தத்தில் கம்பனை மிஞ்ச எவருமே இல்லை என்பது போல எழுதியிருப்பாரு. அந்த கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கிறது. அந்த காண்டங்கள்ல இது எந்த காண்டம்னு கேட்கிறாங்க. அதே சமயத்துல இந்த கம்பராமாயணம் சந்தனயம் மிக்கதுன்னு சொன்னோம். இவர் முதல்ல அதற்கு ராமாவதாரம் என்று பெயர் வைத்தாரு. அதுக்கப்புறம் தான் கம்பர் இயற்றியதனால கம்பராமாயணம் என்று பெயர் பெற்றது. ராமனுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூல். அப்போ உலகம் யாவையும் தாமுல வாக்களும் என்ற இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள காண்டம் பாலகாண்டம். இது வந்து வாழ்த்து பகுதியாக வருது. வாழ்த்து. இவர் எந்த ஒரு இதையுமே சொல்லல, எல்லாருக்கும் தலைவர் ஒருவரே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் உருவாக்குபவனும் கடைப்பவனும் பாதுகாப்பவனும் படைப்பவனும் எல்லாம் ஒருவன் தான், இந்த தலைவன் தான் அப்படின்னு சொல்றாரு. தலைவர் ஒருவரே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுதான் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் அப்படின்ற பாடல் வரிகள். சரிங்களா? அடுத்தது பாருங்க. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர். மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ். இந்தியாவில் பல தரப்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. பல மொழிகளினுடைய காட்சி கூடமாக இருக்கிறது, அருங்காட்சியமாக இருக்கிறது என்று சொன்னவர் அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று அழைத்தவர் அகத்தியலிங்கம். ஆப்ஷன் பில இருக்கு. சரிங்களா? இது மேக்ஸ் முல்லர்னு. அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதில் பயின்று வந்துள்ள அணி நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓமை அணி எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல என்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. ஓமையில 2 வகை இருக்கு. ஒன்று விரியோமை, இன்னொன்று தொகையோமை. இப்போ விரியோமை அப்படின்னு சொன்னா ஓம உருவு வெளிப்படையாக வந்துடும். தொகையோமைனா ஓம உருவு மறைந்து வரும். இப்போ தேன்மொழின்னு சொல்றோம். போல எங்க இருக்கு? தேன் போன்ற மொழி. அங்க போன்ற என்ற ஓம உருவு மறைஞ்சு வருது. அது தொகையோமை. தேன் போன்ற மொழி அப்படின்னு நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம்னா அது விரியோமைன்னு சொல்றோம். சரி, இதை ஞாபகத்தில் வச்சுங்க. இங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போனா அகழ்தல் அப்படின்னு சொன்னா தோண்டுதல். அப்போ தம்மை தோண்டுபவரையும் இந்த நிலம் பொறுத்து கொள்கிறது. அதுபோல தம்மை யாராவது இகழ்ந்தால் அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த திருக்குறளானது எந்த அணியை கொண்டு வந்துள்ளது அப்படின்னு சொன்னா ஓமை அணியை கொண்டுள்ளது. ஏன்னு கேட்டா நிலம் எவ்வாறு தாங்கிக் கொள்கிறதோ அது போல தம்மை இகழ்வரை பொறுத்து கொள்ள வேண்டும். ஒப்புமைப்படுத்துறார். அப்ப ஓமை அகழ்வாரை தாங்கும் நிலம். உவமேயம் எந்த பொருளை அதனோட ஓமைக்கிறார், எந்த பொருளை ஓமைக்கிறார் அப்படின்னு சொன்னா இகழ்வாரை. அப்போ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஓமை அணி வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. கொற்கை முத்தினை பற்றி சிறப்பித்து கூறும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. கொற்கை முத்தினை பற்றி சிறப்பித்து கூறும் ஒரு நூல் எதுன்னு கேட்கிறாங்க. சிறுபானாற்றுப்படை, மதுரை காஞ்சி. இந்த 2 நூலும் தான் கொற்கை முத்தை பற்றி சிறப்பித்து கூறக்கூடிய நூல்களாக நாம் அறிகின்றோம். சிறுபானாற்றுப்படை உங்களுக்கு தெரியும், நல்லூர் நத்தத்தனார் எழுதியிருப்பாரு. இந்த சிறுபானாற்றுப்படை கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்லுகிறது. அதனால இது வந்து கொடை இலக்கியமாகவே கருதப்படுகிறது. கடையேழு வள்ளல்களுடைய கொடை சிறப்பை சொல்கிறது. கொடை இலக்கியமாகவே கருதப்படுகின்ற ஒரு நூல் சிறுபானாற்றுப்படை. மதுரை காஞ்சி உங்களுக்கு தெரியும், நிலையாமை என்னும் கருத்தை வலியுறுத்துவது. காஞ்சின்னா நிலையாமைன்னு கிட்டத்தட்ட இதுல 782 அடிகள் இருக்கிறது. அதுல 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே விளக்குகின்றன. மதுரை காஞ்சில
நெடுஞ்செழியனை பற்றி பாடப்பட்ட ஒரு பாடல். மாங்குடி மருதனார் எழுதியிருப்பார். மாங்குடி மருதனார் எழுதிய ஒரு நூல். அப்ப இந்த இரண்டு நூல்களும் தான் கொற்கை முத்தினை பற்றி சிறப்பாக எடுத்திருக்கிறது. அந்த பகுதியிலே விளைந்த முத்துனுடைய பெருமையை. இந்த கொற்கை முத்து உலக அளவுல புகழ் பெற்றது. வணிகத்தில் தலை சிறந்து விளங்கிய ஒரு பொருள் எதுன்னு சொன்னா கொற்கை முத்து. அப்ப ஆப்ஷன் சி சிறுபானாற்றுப்படை மதுரை காஞ்சி என்பது இங்க சரியான விடை. சரிங்க ஐயா. இப்ப பாருங்க, மறுபிறப்பு உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள். மறுபிறப்ப இந்த பிறவிலே உணர்ந்தவள் அப்படின்னு கூட சொல்லலாம். மறுபிறப்பை உணர்ந்தவளாக இங்க கருதப்படுவது யாருன்னு சொன்னா மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை காப்பிய காலத்திலே கல்வியில் சிறந்து விளங்கிய ஒரு பெண். மணிமேகலா தெய்வம் மணிபல்லவத்தீவில் விடப்பட்ட போது அங்கே அவளுக்கு ஆபுத்திரன் கையிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஆபுத்திரன் கையில வச்சிருந்தான் அமுத சுரபி. அந்த அமுத சுரபி வைகாசி பௌர்ணமி அன்று முழு நிலவு, அதான் பௌர்ணமின்னு சொல்லுவாங்க, அன்று கோமுகி அணையில விட்டுறான். அந்த கோமுகி அணையிலிருந்து யாருடைய கையில வருதுன்னா மணிமேகலை கையில வருது. அந்த மணிமேகலை கையில அந்த அமுத சுரபி பாத்திரம் வரும்போது அந்த பாத்திரத்துல இட்ட உணவு வந்து குறையாது. அப்போ அந்த பாத்திரத்துல முதல்ல ஆதிரை என்ப உணவிடுறா. அந்த உணவை வைத்து பசிப்பினி போக்கிய பாவையாக விளங்கியவள் மணிமேகலை. நோய்களையும் பசி என்ற அந்த நோயினையும் குணப்படுத்தியவள், சேவை செய்தவள் யாருன்னு சொன்னா மணிமேகலை. சரிங்களா? துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். சமண சமயத்திலிருந்து பௌத்த மதத்தை சார்ந்து பௌத்த மத காப்பியமாக விளங்குவதுதான் அந்த மணிமேகலை. மணிமேகலை தான் அங்க சொல்றாங்க. மறுபிறப்பு உணர்ந்தவளாக அறியப்படுபவள் மணிமேகலை. சரி, காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் கேட்கிறாங்க? 1937 ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் தொகுதியிலிருந்து அவர் எம்எல்ஏ, அதாவது சொன்னா சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த காமராசருடைய அரசியல் குருவாக அறியப்படுபவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. அதனாலதான் சென்னையில வந்து காங்கிரஸ் அலுவலகத்துக்கு தலைமையகத்திற்கு என்ன சொல்லுவாங்கன்னா சத்தியமூர்த்தி பவன் சொல்லியிருப்பாங்க. அப்போ காங்கிரசினுடைய தலைவராகவும் இருந்தவர், அதே சமயத்தில் காமராசருடைய அரசியல் குருவாக போற்றப்படுபவர் சத்தியமூர்த்தி. இதை கூடுதல் தகவலா தெரிஞ்சுங்க. 1937. சரிங்களா? அடுத்தது பாருங்க. வாழ்க்கையில் சிறக்க ஒவ்வொருவரும் ஒரு தொழிலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. நாமக்கல் கவிஞர் அப்துல் ரஹ்மான், தாரா பாரதி, புதுமை பித்தன், இவங்க எல்லாமே சிறந்த கவிஞர்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான், ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயரை கொண்ட கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ராதாகிருஷ்ணன். புதுமை பித்தன், சிறுகதை மன்னன் வந்து புதுமை பித்தன். இவருடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். இப்ப இவர்களுக்கெல்லாம் மத்தியில ஒவ்வொருவரும் ஒரு தொழிலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன் பாடல் பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவனை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி பாடலை எழுதியிருப்பார் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் வந்து காந்தியத்தின் மீது பற்றுக்கொண்டவரால் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுபவர். இவருடைய நூல்கள் உங்களுக்கு தெரியும். சங்கொலி, மலைக்கல்லன் போன்ற நூல்களை எழுதியவர் நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அது ராமலிங்கம், நாமக்கல் வே. ராமலிங்கனார். சரி, அடுத்தது பாருங்க. ஒரு பொறுத்துகை கேட்டிருக்காங்க. அதாவது மோனையினுடைய வகைகளை வச்சு கேட்டிருக்காங்க. மோனையினுடைய வகையிலையும் எதிரிகளுடைய வகையிலையும் 7 சொல்லலாம். ஒன்று இணை மோனை, பொழிப்பு மோனை, அதுக்கு அடுத்தது ஒருவு மோனை, அடுத்தது கூழை மோனை, முற்று மோனை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய். மேற்கதுவாய், கீழ்கதுவாய்ன்னு சொல்லுவோம். இப்போ இணை மோனைனா 1 2, பொழிப்பு 1 3, ஒருவு 1 4, கூழை 1 2 3, முற்று மோனை 1 2 3 4. சரிங்களா? மேற்கதுவாய் 1 3 4, கீழ்கதுவாய் 1 2 4. சரிங்களா? இதை 2 மட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு செக் பண்ணுங்க. சரிங்களா?
134. என்னோட பேர் மேற்கதுவாய் 134 சரிங்க. இப்போ இதை மட்டும் பாருங்க. இணை மோனை. இணை மோனைனா இங்க என்ன சொல்லியிருக்க பாருங்க, 1 2. அதாவது ஒன்றாவது சீரும் இரண்டாவது சீரனுடைய முதல் எழுத்துக்கள் ஒன்றா வரும். சீர்னா வார்த்தை சரிங்களா, அந்த சீர். அடுத்தது பொழிப்பு 1 3. அதாவது பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து இணை மோனைக்கு 4, பொழிப்பு மோனை அப்படியே நேராகவே இருக்கு 1 2, ஒருவு 1 4 3 நேராகவே இருக்கு. கூழை முனை என்பது 1 2 3 1. அப்போ இந்த தெருவுகள்லாம் சரியா எங்க பொருந்திருக்குன்னா ஆப்ஷன் பில 4 2 3 1 சரிங்களா. அடுத்து ராணி மங்கம்மாளின் தளபதி நரசையப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமையில் எந்த படை தோற்கடிக்கப்பட்டது? எந்த படையை அவங்க தோற்கடித்தாங்க? ராணி மங்கம்மாள் தலைமையில திருவிதாங்கூர் படையை தோற்கடிச்சாங்க. திருவிதாங்கூர்ன்றது அப்போ ஒரு தனி சமஸ்தானமாக இருந்தது. திருவிதாங்கூர் தெரியும் நம்மளுக்கு, ஆட்சி சிறப்புகள். இந்த மாப்போசியினுடைய அந்த கன்னியாகுமரி எல்லை போராட்டத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினால நிறைய தமிழ் அறிஞர்கள் வந்து அந்த தமிழ் போராளிகள் சுடப்பட்டார்கள். அதில் 20 உயிரிழப்பு கூட ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த திருவிதாங்கூர் பகுதியை சேர்ந்த அந்த படையை தான் ராணி மங்கம்மாளுடைய தளபதி நரசையப்பன் அவர்கள் தோற்கடித்தார். ரைட், ஆப்ஷன் பில இருக்கு. கீழ்காணும் கூற்றில் காரியாசான் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. காரியாசனை பத்தி தவறான கூற்று. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் உங்களுக்கு தெரியும். காரியாசான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனின் மாணவர் என்ற சிறப்பு பெயரும் கூறுகிறது. சரி. இவரும் சமண சமயத்தை சார்ந்தவர். சரி. இவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர். சரி. பெரும்பான்மை சமண அறக்கருத்துகளும் சிறுபான்மை பொது அறக்கருத்துகளும் இவருடைய நூலில் இருந்துச்சு. இதுல என்ன விஷயம்னா, இதுல சமண அறக்கருத்துக்களை அவர் வந்து அதிகம் சொல்லவே இல்லை. ரொம்ப உற்று நோக்கும் போது தான் ஒரு சில இடங்களில் குறைவாக சமண கருத்துக்கள் அங்க இருக்குது. பெரும்பான்மை கருத்துக்கள் அங்க எதுன்னு சொன்னா அறக்கருத்துக்கள் தான். அப்போ இந்த கூற்று தான் இங்க தவறாக இருக்கிறது. சரிங்களா, மீதி எல்லாமே சரி. சரிங்களா, அத ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அதாவது உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே சொல்லுவாங்க. கொடப்புலவையினார் சொல்லிருப்ப புறநானூற்று பாடல்ல, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. அந்த நீர் இருந்தால்தான் நிலத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள் தழைத்து வரும். அந்த நீர் இல்லை என்றால் உணவு இல்லை. அப்படிப்பட்ட அந்த நீரை மேலாண்மை செய்பவன் தான் சிறந்த அரசன் அப்படின்னு கொடப்புலவையினார் அழகா சொல்லியிருப்பார் புறநானூற்று பாடலாசிரியர். அப்படி போல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற இந்த கூற்றுகள் எந்த 2 நூல்களுக்கு பொருத்தமுடையதாக இருக்கிறது என்றால் புறநானூறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூற்றிலும் சரி மணிமேகலை. ஏனென்றால் பசி பிணி போக்கிய பாவை, பசி என்கின்ற கொடிய நோயை போக்கிய பாவையாக மணிமேகலை அறியப்படுகிறார். அதை தான் அங்க கேட்கிறாங்க. அப்போ புறநானூறு மணிமேகலை இந்த 2 நூல்களும் தான் இந்த கருத்துக்கள் வலியுறுத்தப்படுகிறது. இந்த பாடலடிகளும் இடம்பெற்றுள்ளது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று கூறும் நூல்னா புறநானூறும் மணிமேகலையும். மீதி எதுவும் இல்லை. சரிங்களா, ரைட். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து விலகு. இத்திருக்குறளில் பயின்று வந்துள்ள பொருள்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல என்னன்னா நம்ம ஆன்சருக்கு போயிடணும். விற்பூட்டு பொருள்கள், விற்பூட்டு பொருள்கள், வில் பூட்டு. சரிங்க, இது ஒரு வில்லுன்னு வச்சு இங்கே நான் இருக்கு. அப்போ ஒரு பக்கம் இறுதியில கீழே இருக்கிறத கட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இழுத்து கட்டுவாங்க. விற்பூட்டு கீழே உள்ளது. அப்போ இறுதியாக உள்ள இந்த நரம்பினை இழுத்து கட்டுவது போல இறுதியாக உள்ள அந்த உலகமானது இப்படி பொருள் கொண்டு அந்த உலகமானது. அப்போ இறுதியில் இருக்கக்கூடிய வார்த்தையும் சொல்லையும் வைத்து நாம் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். இந்த உலகம் நடுநிலைமை, நேர்மை, நல்லவன், சான்றோன் என்கின்ற அந்த நல்ல மகன்கள், நல்ல மனிதர்கள் இருப்பதனாலதான் இன்னைக்கும் பெருமையுடையதாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த உலகம் என்ற சொல்லானது விற்பூட்டை போடுவது போல இறுதியில் இருக்கக்கூடிய சொல்லை எடுத்துக்கொண்டு வந்து முதலில் சேர்த்து பொருள்கொள்வது மாதிரி வருவதனால அது என்னன்னு சொன்னா விற்பூட்டு பொருள்கோள் என்று சொல்லும். இதை பலவிதமா நம்ம விளக்கலாம், வேறு வேறு வகையிலும் சொல்லலாம். இருந்தாலும் இதில் எளியும் புரியும்படியாக நான் சொல்லியிருக்கேன். அப்ப விற்பூட்டு பொருள்கோள் கொண்டதுதான் இந்த திருக்குறள். ஆப்ஷன் டி விற்பூட்டு பொருள்கோள். சரிங்களா, கண்ணதாசன் எழுதிய நூல்களுள் சிறந்த வரலாற்று புதினமாக அறியப்படுவது எதுன்னு கேட்கிறாங்க. அதாவது கண்ணதாசன் எழுதிய நூல்கள்ல சிறந்த வரலாற்று புதினமாக, அதாவது இயேசு காவியம் நல்ல நூல்,
வேளங்குடி திருவிழா இவர் எழுதுனது, 1000 தீவு அங்கேற்கண்ணி, சேரமான் காதலி. இப்போ ஆன்சர் எதுன்னு சொன்னா சேரமான் காதலி தான். ஏனென்றால் சேரமான் காதலி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு புதினம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு புதினம். என்னுடைய நினைவின்படி 1980 இந்த விருதினை பெற்றுச்சு. கண்ணதாசன். சரிங்களா? கண்ணதாசனை பத்தி பல வீடியோக்கள்ல நம்ம சொல்லியிருப்போம். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில சாத்தப்பன் விசாலாட்சி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இவருடைய சிறப்பு பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர். அதே சமயத்துல வணங்காமுடி, கமகப்பிரியா, துப்பாக்கி, ஆரோக்கியசாமி, கவியரசு போன்ற பல பெயர்களால் அழைக்கப்பட்டவர். தான் கொன்ற கருத்தில் பின்வாங்காதவர். மிகச்சிறந்த ஒரு கவிஞர் கண்ணதாசன். அவருடைய புதினம் சேரமான் காதலி மிக புகழ்பெற்றதாக விளங்குகிறது. சரிங்களா? அடுத்து இந்த 35 இன்னதென அறியில்லார்தாம் செய்திவர் பிழையை மன்னியும் மின் நெகிழ்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள்வல்லல் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கிறாங்க. ரட்சண்ய யாத்திரிகம். ஏன்னா அருள்வல்லல், மன்னிப்பு, இதெல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக இயேசுநாதரை பற்றி பாடப்பட்ட ஒரு பாடல்னு சொல்லிக்கலாம். இப்போ இது எந்த நூல்ல இருக்குன்னா ரட்சண்ய யாத்திரிகம். இந்த நூலினுடைய ஆசிரியர் கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுகின்ற H.A. கிருட்டின பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளை என்றது சொன்னா H.A. கிருட்டினார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? H.A. கிருட்டினார். இவர் என்ன பண்றாருன்னா, ஜான் பன்யன் ஒரு நூலை எழுதுறாரு. இந்த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு நூலை எழுதுறாரு. அந்த நூலுக்கு தமிழ்ல என்ன வருதுன்னு சொன்னீங்கன்னா, புனித பயணிகள் முன்னேற்றம் அப்படின்னு வருது. இதை தழுவி தமிழ்ல இவர் ஒரு நூலையும் எழுதுறார், மோட்ச பிரயாணம். இதிலிருந்து உருவாக்கப்பட்ட ரட்சண்ய யாத்திரிகம். சரிங்களா? அதை தான் இங்க சொல்றாங்க. ரட்சண்ய யாத்திரிகத்தினுடைய மையம் இப்படிதான் வரும். ஜான் பன்யன் அவர்கள் எழுத தி பில்கிரிம்ஸ் ப்ரோக்ராம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ரட்சண்ய யாத்திரிகம். H.A. கிருட்டினார் எழுதியிருப்பாரு. சரிங்களா? அடுத்தது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை. இதில் பயின்று வந்துள்ள எதுகை தொடையை கேட்கிறாங்க. அதாவது எதுகை நயத்தை கேட்கறாங்க. என்ன எதுகைன்னு கேட்கறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்றோம் 1 2 ஒன்னா வந்தா இணை, 1 1 4வது சீர்களினுடைய 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதுதான் எதுகை. பொழிப்பு 1 3, கூழை 1 2 3. சரிங்களா? சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தா எதுகை. சரிங்களா? அப்ப எதுகை தான் என்னன்னு கேக்குறாங்க. 2ஆம் எழுத்து பாருங்க, பற்றுக முதல் சீரு, 2வது சீரு பற்றுக, அதாவது பற்றற்றான், 3வது பற்றினை. அப்போ 1 3 2 1 2 3 இந்த சீர்களில் உள்ள 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதனால இது கூழை எதுகை வந்ததாக நாம் கொள்ளலாம். சரிங்களா? ஆப்ஷன் டி கூழை எதுகை என்பது இங்கு சரியான விடை. அடுத்தது பாருங்க, அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன் பின்னாக மாற்றி பொருள் கொள்வது என்ன பொருள்கோள்? சரி, ஒரு செய்யுள்ல பல வடிவங்கள்ல நம்ம பொருள் கொள்றோம். பொருளை சேர்த்தும் கொண்டு சேர்த்தும் மாற்றியும் பொருள் கொள்ளுகின்ற முறைக்கு தான் பொருள்கோள்னு சொல்லுவோம். 8 பொருள்கோள்ல நம்ம அறிகின்றோம் பொருள்கோளின் வகைகள். அதுல ஒரு அடின்னு சொல்றது ஒரு லைன். அந்த அடிகளில் உள்ள சொற்களை முன் பின்னாக மாற்றி பொருள் கொள்வது என்ன வகையான பொருள்கோள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னீங்கன்னா, மொழி மாற்று பொருள்கோள். மொழிகளை மாற்றி பொருள்கோள், முன்னும் பின்னுமாக மாற்றி தகுந்தவாறு சேர்த்து பொருள் கொள்வது மொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் பி மொழி மாற்று பொருள்கோள் என்பது இங்க சரியான விடை. அடுத்தது இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. கீழ்காண்பவற்றுள் சொல்லிசை அளபடை. நான் ஏற்கனவே முன் சென்ற வினாக்கள்ல சொல்லியிருப்பேன்.
இந்த ஈன்ற வார்த்தையில லாஸ்டா முடியும். தூவும் அப்படின்னு முடிஞ்சுச்சுன்னா இன்னி செயலபடை, ஈல முடிஞ்சுச்சுன்னா சொல்லி செயலபடை, இந்த அர் அப்படின்லாம் முடிஞ்சிச்சுன்னா அது செய்யுளி செயலபடைன்னு சொல்லி. இப்ப பாருங்க, கீழ்கண்பற்றில் சொல்லி செயலபடை எதுன்னு கேட்கணும். இது விடார் அப்படின்னு சொன்னா இது செய்யுளி செயலபடை. எடுப்பதும் கொடுப்பதும் தும் தும் சவுண்ட் வருவார். இன்னி செயலபடை பேரா இதுவும் வந்து செய்யுளி செயலபடை தான். இதுல எதுன்னு சொன்னா இந்த உரண செய் வரண செய்ன்னு சொல்லிக்கலாம். உரண செய்யின்னு வரும், இந்த ஈல முடியுது பாருங்க. இதுதான் சொல்லிசை அளபடை. அப்போ சொல்லிசை அளபடை என்ற சொல் ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய உரண செய்யி இன்னும் உள்ளேன். சரிங்களா? வரண செய்யி இன்னும் உள்ளேன் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, காடிதனை கடத்தும் என கருமுகில் வெண்மதியும் கடக்க அப்பால். இந்த பாடலடி எங்க இருக்குது? காடிதனை கடத்தும் என கருமுகில் வெண்மதியும் கடக்க அப்பால் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்கிறாங்க. கலிங்கத்து பரணி என்று சொல்லக்கூடிய நூல் எதுங்க? கலிங்கத்து பரணி. பரணி உங்களுக்கு தெரியும், போரில் 1000 யானைகளை வெற்றி கொண்ட ஒருவனுக்கு வகுப்பது பரணி. 1000 யானை அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணின்னு சொல்லுவாங்க. அப்படி தமிழ்ல வந்த பரணி இலக்கியத்தினுடைய முதல் நூல் எதுன்னு சொன்னா கலிங்கத்து பரணி. செயங்கொண்டார் எழுதியிருப்பாரு. தீபங்குடி என்னும் ஊரினை சார்ந்தவர் செயங்கொண்டார். தென் தமிழ் தெய்வபரணி என்று இந்த கலிங்கத்து பரணியை ஒட்டக்கூத்தர் புகழ்ந்திருப்பார். தென் தமிழ் தெய்வபரணி ஒட்டக்கூத்தர் சொல்லியிருப்பார். பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று பலப்படை சொக்கநாதர் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான ஒரு நூல் தான் கலிங்கத்து பரணி. தமிழர்களுக்கும் இப்ப அறுவர்னு சொல்றாங்க. அறுவர்னா தமிழர்னு அர்த்தம். அப்ப தமிழர்களுக்கும் கலிங்க வீரர்களுக்கும் நடைபெற்ற போரை நேரில் காண்பது போல மிக அழகாக எடுத்து சொல்லுவார். போர் என்ற நூல்களிலே மிகச்சிறந்த நூலாக நம்ம சொல்லலாம். அப்படி போரினுடைய வர்ணனையை மிக அழகாக தன்னுடைய நூலிலே கொண்ட நூல் தான் கலிங்கத்து பரணி. அந்த கலிங்கத்து பரணியில் வரக்கூடிய பாடலடிகள் தான் இது. காடிதனை கடத்தும் என கருமுகில் வெண்மதியும், கருமுகில் கருமேகங்கள் இருக்கக்கூடிய வெண்மதி, வெண்மை நிற சந்திரன், அதான் சொல்றாங்க. கடக்க அப்பால் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. கலிங்கத்து பரணி என்ற நூலை சேர்ந்தது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி. வாளோடு வாளோடு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி எதுன்னு கேட்டா தமிழ் மொழி. இந்த பாடலடிகள் இதை விட இன்னொரு ஓமை உங்களால சொல்லவே முடியாது. இதை விட இன்னொரு டைலாக் நீங்க சொல்லிடுங்க பார்ப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய குடி. அங்க அறிவும் சிறப்பும் தெளிவும் புத்தி கூர்மையும் கொண்டவனாக அங்க தமிழ் வழங்குறான். நல்லா யோசிச்சு பாருங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்தக்குடி. இதுக்கு மேல உங்களுடைய தொன்மையை பறைசாற்றுகின்ற ஒரு சொற்றொடரை உங்களால் அமைக்க முடியாது. அப்படிப்பட்ட அழகாக சொல்றாரு பாருங்க. மூத்தக்குடி வாளோடு வீரத்தோடு தோன்றிய குடி அப்படின்னு சொல்றாரு. புறப்பொருள் வெண்பாமாலையில அந்த பாடல் வரி வருகிறது. அயனாரிதனார், இதனுடைய ஆசிரியர் அயனாதிரனார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தான் புறப்பொருள் வெண்பாமாலை. புறத்திணைகள் 12 என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் புறப்பொருள் வெண்பாமாலை. அந்த புறப்பொருள் வெண்பாமாலையில் இடம்பெற்றுள்ள ஒரு தொடர் தான், மிக புகழ்பெற்ற தொடர் தான் சொல்லு. தமிழுடைய சிறப்புன்னு சொன்னா இந்த மேற்கோள் இல்லாம எந்த ஒரு கட்டுரையுமே கிடையாது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என் தமிழ் குடி என்று சொன்னது புறப்பொருள் வெண்பாமாலை. அடுத்தது சொல் பொருளை வச்சு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சால்பு அப்படின்னா என்னன்னு கேட்கறான். சால்பு 5 சால்பு ஊன்றியதும் அப்படின்னா திருக்குறள் சொல்லுவோம். சால்புன்னா சான்றாண்மை. சரிங்களா? 3 இடத்துல இருக்கு. வாய்மைன்னா உண்மை, நம்மளுக்கே தெரியும். வாய்மை உண்மை, வாய்மையே வெல்லும்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான் உண்மை. எங்க 1 இங்கதான் இருக்கு. சரி. கட்டளை அப்படின்னா என்ன? கட்டளைனா உரைகள், உரைப்பது, உரைகள் செய் அப்படின்னு சொல்லு கட்டளை. 4. திண்மைனா வலிமை, திண்மைனா வலிமை, திண்மை அப்படின்னு சொன்னா வலிமை, திண்மை வலிமை நாம வச்சுக்கணும். வாய்மை உண்மை, அந்த இயல்பு எப்படி ஒத்து வருது பாருங்க. அப்போ வரணும். எல்லாமே மிகச் சரியாக ஆப்ஷன் சில பொருந்தி வந்திருக்கு.
சால்பு சான்றாண்மை, வாய்மை உண்மை, திண்மை வலிமை, கட்டளை உரைகள். சரிங்களா? அடுத்தது பாருங்க. பாடலின் ஈற்றடியை பாடலின் முதலில் கொண்டு வந்து பொருள் கொள்வது என்னன்னு கேட்கிறாங்க. பாடலின் ஈற்றடியை முதலில் கொண்டு வந்து பொருள் கொள்வது என்னன்னு கேட்கிறாங்க. அலைமறி பாப்பு பொருள்கோள். அலைமறி பாப்பு பொருள்கோள். சரி, எப்படின்னு சொன்னா அலைமறி பாப்பு பொருள்கோள். பாப்புன்னா இங்க பாம்புன்னு வச்சுக்கலாம். பாம்பு புத்துல, இந்த பாம்பு இந்த புத்துல என்ன பண்ணோம்னா, பாம்பு முதல்ல தலையை நுழைத்திடும். உள்ள போன பிறகு அந்த வாளை இழுத்துக்கொள்ளும். அப்ப வால் இழுக்கும் போது இந்த தலையானது மேலே வரும், இந்த யூ ஷேப்ல வரும். அந்த தலை வந்து என்ன ஆயிடும், இந்த வால் இங்க இருக்கும், தலை வந்து இங்க மேலே நிற்கும். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. பாடலின் ஈற்றடியை பாடலின் முதலில் கொண்டு பொருள் கொள்வது. அந்த ஈற்று அந்த வரி அந்த பாடலினுடைய இறுதி அடியை எடுத்து தான் முதல்ல வச்சு நம்ம பொருள் கொள்ள முடியும். அப்படி கொண்டாதான் அங்க பொருள் கொண்டதாக பொருத்தமாக இருக்கும். இப்படி ஒரு வகை பாடல்கள்லாம் ஏற்றப்பட்டு இருக்கிறது. அதை தான் அங்கே பொருள்கோளை நம்ம சொல்றோம். அப்படி வந்தது தான் அலைமறி பாப்பு பொருள்கோள். அதற்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பாம்பு புற்றுக்குள் இருப்பதை சொல்றாங்க. அலைமறி பாப்பு பொருள்கோள். சரிங்களா? அலைமறி பாப்பு பொருள். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்குறாங்க. அதாவது இணை கொடுத்துருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. காரியாசான். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். குயில் பாட்டு யாரு? பாரதியார். ரைட்டு. எழுத்து என்ற இதழை தொடங்கி அதில் தன்னுடைய இதழ்பணியை தொடங்கியவர் யாருன்னு சொன்னா சீசு செல்லப்பா. மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். சுதந்திர தாகம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி பெற்றவர். சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், வாடிவாசல் என்ற குறும்புதினம் இதெல்லாம் எழுதினவர் தான் சீசு செல்லப்பா. ஞானரதம் பாரதிதாசன் ஊத்துறாங்க. ஞானரதம் என்ற அந்த உரைநடை நூலை எழுதினவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாரதியார். ஞானரதம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். இங்க பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க, அதனால இது தவறு. ஆப்ஷன் டி இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. காமராசர் காலத்துல எந்தெந்த 5 ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. அவருடைய 1937 அந்த சட்டமன்ற தொகுதியில நம்ம போய் பார்த்தோம். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில வின் பண்ணார். அவருடைய அரசியல் வாழ்வில் வரும்போது கிட்டத்தட்ட 2 5ஆண்டு திட்டங்களை பார்த்திருக்காரு. 2வது 3வது 5ஆண்டு திட்டங்கள் காமராசருடைய காலத்தில் இருந்தது. சரிங்களா? செயல்படுத்தப்பட்டது 5ஆண்டு திட்டங்கள். நல்ல வளர்ச்சி திட்டங்கள், வேளாண்மைக்கும் மின்சாரத்திற்கும் தொழில்துறைக்கும் அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு திட்டம் எதுன்னு சொன்னீங்கன்னா அந்த 5ஆண்டு திட்டங்கள். சரிங்களா? அதுதான் 2வது 3வது 5ஆண்டு திட்டங்கள். அடுத்தது எந்த 2 மாவட்டத்திற்கு இடையே மங்கம்மாள் சாலை அமைந்துள்ளது? இப்ப கேக்குறாங்க. மங்கம்மாள் சாலை, ராணி மங்கம்மாள் சாலை எந்த 2 மாவட்டத்துக்கு இடையே அமைந்திருக்குதுன்னு கேக்குறாங்க. கன்னியாகுமரி, மதுரை. இந்த 2 மாவட்டத்துக்கு இடையே தான் எது இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதாவது ராணி மங்கம்மாள் சாலை. சரிங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் மதுரைக்கும் இடையே. சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இதில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேக்குறாங்க. ஏகதேச உருவக அணி. அதாவது ஒன்னு ஞாபகம் வச்சுங்க. பிரிது மொழிதல் அணினா உவமையை கூறி பிறகு பொருளை பெற வைப்பதுதான் பிரிது மொழிதல் அணி. சரியா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கூற வந்ததை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதை உவமையை கூறி பிறகுதான் அதனுடைய மீனிங்க பொருளை சொல்லுவாங்க. அதான் பிரிது மொழி, பிறகு மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். கடலோடும் அந்த நெடுந்தேர்னு ஒரு இது வரும் பாருங்க. கடலோடா நெடுந்தேர் அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். அது வந்து பிரிது மொழிதல் அணியில் வரும். வஞ்ச புகழ்ச்சினி, ஒருவரை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வருதான். தேவரணையர் கைவர் அவரம் தாம் மேவன செய்தொழுகலாம். வஞ்ச புகழ்ச்சினி, ஒருவரை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சினி. நிரல் நிறை அணி என்பது என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது எழுவாய் பயனிலைன்னு வச்சுங்க. இந்த எழுவாயையும் பயனிலையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளுதல். நிரல் அப்படின்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். அப்ப வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளுதல்லாம் நிரல் நிறை அணின்னு சொல்லும். அன்பு மரணம் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு இருந்தால் அரண் இருக்கும், பண்பு இருந்தால் அதனுடைய பயன் இருக்கும். அன்பு மரணம், அரண் இருந்தால் பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அன்பு மரணம் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு இருந்தா பண்பு இருக்கும், அரண் இருந்தா பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப எங்க ஏகதேச உருவாணி தான் சரியான விடை. ஏனென்றால் புலவர் தாம் கூற விரும்பிய
இரண்டு விஷயங்கள்ல ஒன்றை உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாம விட்டுருவார். இங்க எப்படி பண்ணிருக்காரு பாருங்க, பிறவி எனும் பெருங்கடல். அப்ப இங்க பிறவிய பெருங்கடலாக சொல்றார், உருவகப்படுத்திட்டார். நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ இறைவனடி சேராதார் அவர் உருவகப்படுத்தினாரா? இப்போ பிறவி பெருங்கடல்னா பிறவி என்றும் பெருங்கடல்ல நம்ம பிறந்துட்டோம். நீந்துறவரா சொல்லிட்டாரு பெருங்கடல்ல நீந்துறவர்னு. அப்ப நீந்தாதவர் யாரு? இறைவனடி சேராதவர் யாரு? அதுக்கு உருவகத்தை சொல்ல இல்லையா? அதனால ஏகதேச உருவகணி. ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமலும் விட்டு விடுவதுதான் ஏகதேச உருவகணி. சினமண்ணும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும் இல்லையா, அதுவும் ஏகதேச உருவகணியில வந்துடும். அடுத்தது பாருங்க, கீழ்காணும் கூற்றில் மு வரதராசனார். அதாவது மு வரதராசனார் மிகச்சிறந்த உரைநடையாசிரியர். கல்லோ காவியமோ கரித்துண்டு போன்ற மிகச்சிறந்த நூல்களை எழுதியவர். அவர் சொன்ன கூட்டுல அல்லாத ஒன்றை கேட்கிறாங்க. தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வர்க்கும் செயல்களை செய்யக்கூடாது. சரி, அவர் தான் சொன்னாரு. அத்தகைய சொற்களை சொல்லாதே, அவ்வாறான எண்ணங்களை எண்ணாது. அப்படி தீய சொற்களை தீய செயல்களை பிரிவுகளை உண்டாக்குற விஷயத்தை செய்யாத அப்படின்னு சொல்றாரு. பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்றாரு. இது அவர் சொல்லல. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர்ந்து கொள் மனிதா அப்படின்னு சொன்னவர் மூவாதான். அப்போ பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே என்று சொன்னவர் யாருன்னு கேட்கிறாங்க. பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே என்று சொன்னவர் யாருன்னு சொன்னா வள்ளலார் சொல்லுகிறாரு. ராமலிங்க அடிகள், வள்ளலார்னு சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகள். சரிங்களா? அவர் தான் சொல்லியிருக்காரு பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாருங்க, ஈரசச்சீர் நான்கும் எந்த பாவகையை சார்ந்தது? ஈரசச்சீர் நான்கும், ஈரசச்சீர் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா இப்படி வருது இல்லைங்களா? ஈரசச்சீர் அந்த நான்கும் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம், அதான் ஈரசச்சீர்னு சொல்லுவோம். அது எந்த பாவகையை சார்ந்ததுன்னா ஆசிரிய பாவகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஈரசச்சீர் நான்கும் எந்த பாவகையை சார்ந்தது என்றால் ஆசிரிய பாவை சார்ந்தது. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது, சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. வானெய்து நெறிமுன்னி முயலாதவரை வாழ்ந்த பொழுதினே இல்ல, வாழ்ந்த பொழுதினே நெறிமுன்னி முயலாதவரை வானெய்து, கண்டிப்பா இதுவும் இல்லை, இது வராது. நெறிமுன்னி முயலாதவரை வானெய்து வாழ்ந்த பொழுதினே, இதுவும் வராது. வாழ்ந்த பொழுதினே வாழும் பொழுது வான் எய்து நெறிமுன்னி முயலாதாரே, இதுதான் கரெக்ட். நெறி என்றால் ஒரு வழி, ஒரு மார்க்கம். வாழ்ந்த பொழுதினே வானெய்து, வானனை எழுத கொடுக்கின்றார். அப்போ இங்கு கொடுக்கப்பட்டதுல முறையாக அமைந்து இருக்கக்கூடிய ஒரு தொடர் எதுன்னு சொன்னா ஆப்ஷன் டி, வாழ்ந்த பொழுதினே வானெய்து நெறிமுன்னி முயலாதாரே என்பதுதான். சரிங்களா? ஆப்ஷன் டில இருக்கு. அதே சமயத்தில் கூட்டுல தவறான ஒன்றை கேட்டிருக்காங்க. எதிர்மறை வினா, தவறான ஒன்றை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆயிரக்கணக்கான ஏனைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியத்திற்கு பெயர் பரணி. இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், கலிங்கத்து பரணின்னு சொல்லிட்டு. கலிங்க மன்னன் அனந்தபத்மன் மீது 2ஆம் குலோத்துங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றான்னு சொல்றாங்க. கிடையாதுங்க, 1ஆம் குலோத்துங்க சோழன். 1ஆம் குலோத்துங்க அவருடைய தளபதி கருணாகர தொண்டைமான் அவருடைய காலத்துல அவர் தான் தளபதியாக இருந்து பண்ணாரு. அப்போ இது தவறா இருக்கு. இந்நூல் 599 தாழிசைகளை கொண்டது. சரி, ஒட்டக்குத்தரின் நூலை தென் தமிழ் திவ்ய பரணி என்று பாராட்டியுள்ளார், சொல்லியிருக்க. பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இவரை புகழ்ந்திருப்பார். தோல்வியுற்ற கலிங்க நாட்டின் பெயரால் இந்நூல் பாடப்பட்டது. கரெக்டு, கலிங்கத்து பரணி. தமிழருக்கும் கலிங்கருக்கும் நடந்த போரினுடைய கொடுமைகளை அழகாக சொன்ன ஒரு விஷயம். அப்போ ஆப்ஷன் பி தான் இங்க சரியான விடை. துவ்வாவிடம், இதனுடைய இலக்கண குறிப்பு துவ்வா அப்படின்னு வந்தாலே துவாத இடம். சரிங்களா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு சொல்லினுடைய இறுதி எழுத்த நம்ம இலக்கண முறைப்படி இறுதி அல்லது ஈருன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ துவாதன்னு தானே வரணும். இங்க என்ன வந்திருக்கு? துவான்னு வந்திருக்கு. அப்ப இந்த தா இலக்கண முறைப்படி இல்லை, அதாவது நீங்கிடுச்சு, இல்லவே இல்லை. அப்ப அந்த நீங்குதல் இல்லாமல் போதல் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அதை கெடுதல்னு சொல்லுவாங்க இலக்கண முறைப்படி. அப்ப ஈறுகெட்ட. துவாது அதை துவிச்சா அந்த ஒரு விஷயம் நேர்மறையா இருந்தா இல்ல, துவாத எதிர்மறை. அப்போ அது எதிர்மறை. இங்க பிரிச்சு பாருங்க, இத்து கூட்டல ஆவல முடியுது
அப்போ அது பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ செல்லா காசு ஞாபகம் வச்சுங்களேன். செல்லா காசு, செல்லாத காசு, ஈறு கெட்ட கரெக்டா வந்துச்சு. காசுன்னா செல்ல வேண்டும், செல்லணும். ஆனா இங்க செல்லலன்றது எதிர்மறை வருதுல்ல, அப்போ எதிர்மறை. அது போலதான் இது துவாத இடம், துவாவிடம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ துவாவிடம் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்னவா வரும்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா? ஆப்ஷன் பில இருக்கு. காமராசருடைய அரசியல் குரு, இதை பத்தியும் நம்ம இந்த வினாவிலே பார்த்திருப்போம். காமராசருடைய அரசியல் குருவாக அறியப்பட்டவர் சத்தியமூர்த்தி. இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் சத்தியமூர்த்தி வீட்டில் தான் இந்திய கொடி ஏற்றப்பட்டதாக சொல்லுவாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டினுடைய காங்கிரசினுடைய தலைமையிடம் சத்தியமூர்த்தி பவன் சொல்லுவாங்க. அப்போ காமராசருடைய அரசியல் குருவாக இருந்தவர் சத்தியமூர்த்தி. ஆப்ஷன் சில இருக்கு. சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. படிச்சு பாருங்க, ஒண்ணு தப்பா இருந்தாலும் கட் பண்ணி எடுங்க. கைத்தொழில்னு கொடுத்துருக்காங்க, கைத்தொழில்னு வரணும், அவுட்டு. கைத்தொழில் ஒன்றை, இங்க இரண்டாம் வேற்றுமை இரு கூட்டல் ஐ வருது. இரண்டாம் வேற்றுமையில வல்லினம் மிகும், இக்கு வரணும், வரல, அதனால தப்பு. கைத்தொழில் ஒன்றை, இங்கேயும் வரல, தப்பு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். நம்ம நாமக்கல் கவிஞர் பாடினார் சொன்னோம் இல்லையா, அதுதான். அப்போ மிகச்சரியாக வருவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். அங்க இக்கு வரும், கஷ்டத்தப்பா மிகும். சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, கீழ்காணும் கூற்றில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. சீத்தலை சாத்தனாரை பத்தி ஒரு கருத்துக்களை தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதுல எது சரி அப்படின்னு நம்ம பார்க்கணும். மணிமேகலை இயற்றியவர் கூலவாகினன் மகன் சீத்தலை சாத்தனார், கரெக்டுங்க. சீத்தலை என்பது அவருடைய ஊர், அதாவது திருச்சிக்கு அருகில இருக்கு. சாத்தனார் என்றது அவருடைய பெயர். சரிங்களா? மதுரை என்னும் ஊரில் பிறந்து திருச்சி சீத்தலை என்னும் ஊரில் வாழ்ந்தார்னு கொடுத்துருங்க. இது தவறுங்க. ஏன்னு சொன்னா நம்மளுடைய கருத்துக்களின்படி, ஆய்வுகளின்படி அவர் சீத்தலை என்னும் ஊரில் பிறந்தவர், மதுரையில் வாழ்ந்தார். மதுரையில தான் வாழ்ந்தார். சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் தான் சீத்தலை சாத்தனார். இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க, அதனால இது தப்பு. இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர். சிலப்பதிகார புராணம் உங்களுக்கு தெரியும். மலைவளம் காணும் போது சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் மலைவளத்தை காண செல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கிறாங்க, உங்களை இந்த பத்தினி தெய்வத்தை தெரியுமான்னு ஒரு சிலையை பார்த்து பேசுறாங்க. அப்ப சீத்தலை சாத்தனார் சொல்றாரு, இவள் பேர் தான் கண்ணகின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல தொடங்குறாரு. இளங்கோவடிகள் கேட்கிறாரு. அந்த கதையை கேட்டு கோவலன் கண்ணகி கதையை கேட்டு முடித்து விட்ட பிறகு இளங்கோவடிகள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மிக அருமையாக இருக்கிறது, இதை காப்பியமாக படைக்கலாமான்னு சொல்றாரு. அப்ப சீத்தலை சாத்தனார் சொல்றாரு, அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இளங்கோவடிகள் சொல்றாரு, யாம், அதாவது நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் அப்படின்னு ஒத்துக்கிறார், எழுதுறார். அப்படி எழுதப்பட்டதுதான் சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தின் ஒரு மிகப்பெரிய கிளைக்கதையாக இருக்கக்கூடிய கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை அடிப்படையாக வைத்து ஒரு காப்பியத்தை ஏற்றார், அதுதான் மணிமேகலை. அந்த மணிமேகலை தான் சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் வெறும் சமகாலத்தவர்கள். இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டினார், ரைட்டு. காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு, கரெக்ட். பொது ஆண்டு கிபி அப்படின்றத இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பொது ஆண்டுன்னு சொல்றாங்க, காமன் எரா அப்படின்னு சொல்றாங்க. பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன் ரெண்டு பேருமே. தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்ற சிறப்பு பெயர்களுக்கு உரியவர் சீத்தலை சாத்தனார். இந்த பெயர்களை அளித்தவர் இளங்கோவடிகள், ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் இங்க தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரி. அயலார் தமக்கு அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் என்று கூறியவர் யாருன்னு கேட்கிறார். அயலார் தமக்கு அன்பே செய்யும், சரிங்களா? என்ன சொல்றாரு பாருங்க, அயலார் தமக்கு அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் என்று கூறியவர் யாருன்னு கேட்கிறாங்க. நாமக்கல் கவிஞர். அயலார் தமக்கு அன்பே செய்யும், அயலார் நாணம் நட்பு, நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும், வெக்க வராமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு தன்னுடைய பாட்டில் சொல்லியிருக்காரு. இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் காந்திய கவிஞர் என்றும் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைக்கப்படுகின்ற வே ராமலிங்கனார் இந்த பாடல் வரிகளுக்கு உரியவர். சரிங்களா? ரைட். உவகை, சிறப்பு, உயர்வு, சினம் காரணமாக எம்மூன்றும் வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது உவகைன்னா மகிழ்ச்சிங்க, சிறப்புனா ஒரு சிறப்பான ஒரு விஷயம், உயர்வுன்னா பெருமை, உயர்வான ஒரு செயல், உறுதி, நிச்சயமா உறுதித்தன்மையை குறிப்பது. சினம் கோபத்தின் காரணமாக. ஒரு சிலது தவறாக இருந்தாலும் நூலாசிரியர்களால்
இலக்கண ஆசிரியர்களால் சரி என்று ஏற்றுக்கொள்ளப்படும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வழு அப்படின்னு சொன்னா இலக்கண முறை, அதாவது இலக்கண முறை இல்லாமல் பிழையாக பேசுவதும் எழுதுவதும் வழு. இலக்கண முறைப்படி சரியாக பேசுவதும் எழுதுவதும் வழாநிலைன்னு சொல்றோம். இந்த வழுவமைதின்னு ஒண்ணு இருக்கு. இலக்கண முறைப்படி தப்பு தான் இருந்தாலும் இந்த காரணங்களுக்காக, உவகை, சிறப்பு, உயர்வு, இந்த காரணங்களுக்காக இலக்கண ஆசிரியர்களால் சரி என்று ஏற்றுக்கொள்ளப்படும். ஏத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாடு, ஒரு பெண் பசு உள்ள வருதுன்னா லட்சுமி வரா அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்க உயர்தினியா அக்ரினியா சொல்றோம். அதே சமயத்துல ஒரு குழந்தைய வந்து, ஒரு பெண் குழந்தைய வாடா கண்ணா வாடா ராசான்னு கூப்பிடுறோம். ஒரு பெண்ணை ஆண் பெயரை வச்சு கூப்பிடுறோம். இருந்தாலும் ஏத்துக்கலாம், ஏன்னா மகிழ்ச்சியின் காரணமாக. அதை தான் இங்க சொல்றாங்க. அப்போ இது எல்லாமே எங்க அப்படின்னு சொன்னா திணை வழு, பால் வழு, கால வழு, இந்த இடத்துல தான் இந்த காரணமாக வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளலாம். இடவழுவமைதில ஏற்றுக்கொள்ள முடியாது, மரபுலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? இங்க மரபழு இருபழு, அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது. திணையில உயர்திணை அக்ரினியா ஏத்துக்கலாம், பால் ஆண் பாலை பெண் பாலை ஏத்துக்கலாம், காலவழு. இப்போ நாளை முதலமைச்சர் நாளை வருகிறார்னு சொல்றோம். வருகிறார்ன்றது நிகழ்காலம் தானே, சரிங்களா? ஆனா எதிர்காலத்துல சொல்றோம் நாளை வருகிறார். அப்போ நாளை என்ற ஒரு வார்த்தை உண்டு. அதே சமயத்துல நாளைக்கு கண்டிப்பாக வருவார், உறுதித்தன்மை, நிச்சயமாக வருவார். ஏன்னா புரோகிராம்லாம் போட்டாச்சு. அப்ப அதுதான் அங்க உறுதித்தன்மையினால அது வழுவமைதியாக கொள்ளலாம். சரிங்களா? அதை தாங்க சொல்றோம். அடுத்தது பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் ராணி மங்கம்மாள் பற்றி தவறான கூற்றை எழுதுக. ராணி மங்கம்மாள் பற்றி, மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரின் மனைவி ராணி மங்கம்மாள், சரி. மங்கம்மாளின் மகன் அரங்க கிருஷ்ண முத்துவீரப்பன், சரி. மருமகள் சின்ன முத்தம்மாள், சரி. பெயரன் விசயரங்க சொக்கநாதன், சரிங்க. ஆனால் மங்கம்மாளின் படைத்தளபதி சிக்கதேவராயன்னு சொல்றாங்க இல்லையா, இல்ல நரசையப்பன் சொல்றாங்க. நரசையப்பன், இது பேர் பல விதங்கள்ல சொல்லலாம், இருந்தாலும் நரசையப்பன்றதான் சரி. சரிங்களா? மங்கம்மாளின் படைத்தளபதி நரசையப்பன். இவர் தலைமையில தான் அவங்க நம்ம திருவிதாங்கூர் படையை தோக்கடிச்சிருப்பாங்க. நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, உடல் தளர்ந்து படுக்கையில், அதாவது உடல் தளர்ந்து படுக்கையில் இருக்கும் பொழுது வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் என்னும் நூலை யார் உதவியுடன் திருவிக்க வெளியிட்டார்? இப்ப நம்ம வினாவை படிச்சதே தப்பாக படிச்சிருக்கோம், எனக்கே புரியல. இப்ப எப்படின்னு பாருங்க. உடல் தளர்ந்து படுக்கையில் இருக்கும் போதும் பாருங்க, உடல் தளர்ந்து படுக்கையில் இருக்கும் போதும் வளர்ச்சியும் வாழும் அல்லது படுக்கை பிதற்றல், அவர் படத்துல இருக்கும்போது படுக்கையில பிதற்றல் நான் உளர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலையே எழுதியிருக்கிறார். யார் உதவியுடன் அந்த நூலை வெளியிட்டார் அப்படின்னு கேட்கிறாரு. மு வரதராசனார் அவருடைய உதவியுடன் தான் அதை வெளியிட்டார். யாரு? திருவிக்க, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகின்ற திருவிக்க. இந்த திருவிக்க மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞர், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். இமைகளை மூடிக்கொண்டு ரெண்டு பேரும் எழுதுவாங்க. ஒன்னு திருவிக்க, இன்னொன்னு வந்து தமிழ் திரு ரா இளங்குமரனார். மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் எழுதியிருப்பார் திருவிக்க. பெண்ணின் பெருமை, காந்தியடிகளும் மனித வாழ்க்கையும், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, சைவ திரவு போன்ற நூல்களை எல்லாம் எழுதியவர் தான் திருவிக்க. அந்த திருவிக்க யாருடைய உதவியாளர் அதை எழுதினார்னு சொன்னா மு வ என்று அழைக்கப்படுகின்ற மு வரதராசனார். பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓரசைச்சீர் வந்து ஏர்ச்சீர்னு சொல்றாங்க, தப்பு. இது அசைச்சீர்னு சொல்லுவாங்க. ஓரசைச்சீர்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அசைச்சீர்னு சொல்லுவாங்க. ஈரசைச்சீர் ஆசிரியர் உரிச்சீர், ரைட்டு. மூவசைச்சீரை வந்து வெண்பா உரிச்சீர், வஞ்சி உரிச்சீர் சொல்லலாம். நாலசைச்சீர் வந்து பொதுச்சீர்னு சொல்லலாம். இது எல்லாமே சரியாக பொருந்திருக்கு. ஒன்று ஏ மட்டும்தான் பொருந்தவில்லை. ஏனெனில் ஓரசைச்சீர் அசைச்சீர் என கொள்ளப்படும். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. வன் தொடர் அல்லன முன்மிக அல்வழி என்ற விதிப்படி தவறான ஒன்று. சரிங்களா? இங்க பாருங்க. நாகு கடிது, நாகு கடிது. எஃகு கூட்டல் சிறிது, எஃகு சிறிது. எஃகு கூட்டல் சிறுமை, எஃகு சிறுமைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. தெல்கு கூட்டல் சிறிது, தெல்கு சிறிது. சரிங்களா? இதை வந்து கடுமையாக நம்ம வந்து நல்லா ஒரு விரிவாக படிக்கும் போது தான் தெரியும். இப்போ வன் தொடர் அல்லன முன்மிக அல்வழி. வன் தொடர்னா வன்தொடர் கூட்டிலுக்கிறோம்னு சொல்லுவோம், குசுடு தூபரு. அல்லன முன்மிக அல்வழி என்ற விதிப்படி தவறான ஒன்று எதுன்னு சொன்னீங்கன்னா இதுதான். இங்க கடிது கசட தவறன்னு சொல்றோம் இல்லையா, எல்லாமே இங்க பாருங்க ஊழ முடிஞ்சிருக்குது.
கொசுடு துபுரு சொன்னோம். இங்க பாருங்க சிறுமையில வரும். சரிங்களா? அந்த விதிப்படி தவறானது ஆப்ஷன் சி. ரைட். அடுத்தது பாருங்க, சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலம்தான் என்ற பயின்று வந்துள்ள மோனை மற்றும் எதுகை தொடைகளை குறிப்பிடுது. எதுகை தொடைகளை கேட்கறாங்க. அப்ப என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் 2 எழுத்து ஒண்ணா வருது, 3 இல்லை. அப்போ 1 2 எது இணை. நம்ம ஏற்கனவே இதை பத்தி படிச்சிருக்கோம். இணை 1 2. அடுத்தது பாருங்களேன், 2வது எழுத்து எதுகை பாருங்க, 1 2 3 1 2 3 சீர்கள்லயும் வருது. அப்போ கூழை எதுகை. மீதிலாம் வராது, முற்று எதுகையும் வராது. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. அப்போ மோனை வந்து 1 2ல வருது. அப்போ இணை. 1வது சீர் 2வது சீர் 3வது சீர்ல 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. அப்போ கூழை எதுகை. அப்போ ஆப்ஷன் ஏவில் தான் அது சரியாக இருக்கிறது. இந்த மோனை எதுகை இதெல்லாம் நீங்க நல்லா கொஞ்சம் பார்த்துக்கணும். 7 வகைப்படும். அதே சமயத்துல தொடைன்னு சொல்லும் போது 8 வகைப்படும். எதுகை, மோனை, முரண், இயைபு, அந்தாதி, அதுக்கப்புறம் இரட்டை, செந்தொடை, அளபடை போன்ற 8 வகைகள் தான் அந்த தொடையினுடைய வகைகள்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள், அந்த கப்பல்கள் அலைகளால் அலைகுண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைதான். எது? கடல்ல இந்த கப்பல்கள். இந்த உச்சியின் கொடிகள் அசைந்து ஆடின என்று டேஷ் கூறுகிறது. எந்த நூல்கள் வந்து இதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்குறேன். புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகள் அலைகுண்டு, அதாவது அலையுண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல அசைது அப்படின்னு சொல்லுகின்ற நூல் எதுன்னு சொன்னா த ஒன்லி ஒன் பட்டினப்பாலை. வஞ்சி நெடும் பாட்டு என்று அழைக்கப்படுகின்ற பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதியிருப்பாரு. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதியிருப்பாரு. இவர்தான் பெரும்பானாற்று படையை எழுதியிருப்பார். 2 நூலை எழுதியிருக்காரு 10 பாட்டுல. நக்கீர திருமுருகாற்றுப்படை, நெடுநல் வடை, இவர் 2 நூல். இந்த பட்டினப்பாலை வந்து ஒரு வரலாற்று பொக்கிஷம். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து பல வகையான செய்திகளை நமக்கு அள்ளி தருகின்ற ஒரு ஆவண காப்பியம் தான், ஆவண நூல் தான் எதுன்னு சொன்னீங்கன்னா பட்டினப்பாலை. வணிகர்களுடைய ஒப்பந்தம், வணிகர்கள் எவ்வாறு வணிகம் செய்தார்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடியது. அதுல வருகின்ற ஒரு செய்தி தான் இது. பட்டினப்பாலை என்பதுதான் இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, பெருஞ்சித்திரனார் எழுதிய பள்ளி பறவைகள் என்னும் நூலில் உள்ள பிரிவுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்வு. அதுல பிரிவா சில எழுதியிருப்பாரு. குஞ்சுகளுக்கு எழுதியிருப்பாரு, மணிமொழி மாலை எழுதியிருப்பாரு, பறவைகளுக்கும் எழுதியிருப்பாரு. ஆனா குழந்தைகளுக்கு என்ற ஒரு பிரிவு அங்க பொருந்தாத ஒன்றாக அறியப்படுகிறது. அப்போ ஆப்ஷன் ஏ குழந்தைகளுக்கு என்பது இங்க தவறான ஒன்று. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் ஆறள வென்றே சாரல் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. ஏன் நான் எடுத்த உடனே குறுந்தொகையை சொன்னோம்னு சொன்னா, சங்க இலக்கிய நூல்களில் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா குறுந்தொகை. குறுமை கூட்டல் தொகை 401 பாடல்கள் சொல்லுவோம். இதை தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் பெயர் அறியப்படவில்லை. சரிங்களா? இந்த குறுந்தொகை 4 அடி முதல் 8 அடி வரை அடி வரையறையை கொண்டது. குறுந்தொகையில மக்களுடைய அன்பு கலந்த வாழ்க்கையை அழகா சொல்றாங்க. தோழி கிட்ட தலைவி சொல்றா, நான் ஒருத்தர்கிட்ட நட்பாகி இருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அந்த தலைவன்கிட்ட நிலத்தை விட வானத்தை விட எங்களுடைய பழக்கம் நட்பு பெரியது அப்படின்னு சொல்றான். அதுதான் இங்க நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததென்று எங்களுடைய நட்பு, எங்களுடைய பழக்கம், எங்களுடைய உறவு அப்படின்னு சொல்றான். தலைவி தோழி கிட்ட சொல்றான். யாரை பத்தி? தலைவனை பத்தி. இந்த நிகழ்ச்சியை கொண்டதுதான் அங்க குறுந்தொகை. சரிங்களா? ஆப்ஷன் சி குறுந்தொகை. கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை. வனப்பு வனப்பு வனப்புனா அழகு என தொடங்கும் சிறுவஞ்சமோட பாடலில் அமைந்துள்ள அணியை குறிப்பிடுகிறேன்னு கேட்கிறேன். என்ன அணி வந்திருக்குதுன்னு கேட்கிறேன். சொல் பின்வரு நிலை அணியா, பொருள் பின்வரு நிலை அணியா, சொல் பொருள் பின்வரு நிலை அணியா என்னன்னு கேட்கறாங்க. இதுல சொல் பொருள் பின்வரு நிலை என்ன வந்திருக்கு. வனப்பு என்ற சொல்ல மீண்டும் மீண்டும் வருகிறது, ஒரே பொருளை தருகிறது. ஆப்ஷன் டி சொல் பொருள் பின்வரு நிலை. சரிங்களா? அடுத்தது, துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என மக்களால் போற்றப்பட்டவர் வேலுநாச்சி.
அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது தவறு. ராணி மங்கம்மா துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனையாக திகழ்ந்தவர் யாருன்னா ராணி மங்கம்மா. வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதம் தாங்கி போராடிய பெண்மணி. 1780 சிவகங்கையை மீட்ட ஒரு வீர பெண்மணி. யாருன்னு சொன்னா வேலு நாச்சியார் சொன்னா ஜான்சி ராணிக்கெல்லாம் முன்னோடி ராணி லட்சுமிபாய். இவங்களதான் ஜான்சி ராணின்னு சொல்லுவோம். இவங்களுக்கெல்லாம் முன்னோடி வேலு நாச்சியார். இருந்தாலும் இந்த கூற்றுக்கு உரியவர், இந்த சிறப்புகளுக்கு உரியவர், துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனையாக அறியப்பட்டவர் ராணி மங்கம்மா. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. நான் சமையல் கற்றேன். இத்தொடரில் அமைந்துள்ள ஆகுபெயர். சரிங்க. கருவி ஆகுபெயர். எந்த கருவியும் அங்க குறுகல கிடையாது. ஓமை ஆகுபெயர் எதனா ஒப்புமைப்படுத்துறாங்களா? இல்ல. கருத்தாவ ஆகுபெயர். யாருடைய கருத்தாவது இங்கு கொல்லப்படுகிறதா? இல்ல. ஒரு காரியம், சமையல் என்கின்ற அந்த ஒரு விஷயம், காரியம். நான் சமையல் கற்றேன். சமையல் என்ற அந்த காரியத்தை, அந்த செயலை நான் கற்றுக்கொள்கிறேன். அதுதான் காரியவாகுபெயர். ஆப்ஷன் ஏ காரியவாகுபெயர். பழந்தமிழகத்தின் வாணிக பொருள்களை பற்றிய குறிப்புகள் டேஷ் டேஷில் காணப்படுது. எந்தெந்த நூல்கள்ல காணப்படுதுன்னு சொன்னோம். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். வணிகத்தை பற்றி மிக அழகாக எடுத்து எம்புகின்ற நூல் பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப பட்டினப்பாலை கண்டிப்பாக வரும். மற்றொரு நூல் எது? அதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 782 அடிகள்ல 354 அடிகளை மதுரையை பற்றி சொல்லுது. எந்த நூல்னு சொன்னா மதுரை காஞ்சி. அந்த மதுரை காஞ்சி தான் அந்த நூல். ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, மதுரை தூங்கா நகரம், கூடல் நகரம், மதுரை, மருதை என்ற பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது. அங்கே நாலங்காடி, அல்லங்காடி, பகலில் இயங்கும் கடை வீதிகளுக்கு நாலங்காடி என்றும், இரவில் இயங்கும் கடைகளுக்கு அல்லங்காடின்னு சொல்லுவாங்க. அப்படி இரவு பகல் பாராமல் அங்க வணிகம் நடைபெறும். ஆக அந்த நிகழ்ச்சிகள்லாம் மிக அழகாக நம் கண்முன்னே எடுத்து காட்டுகின்ற நூல்கள் தான் அந்த பட்டினப்பாளையம், மதுரை காஞ்சி. அதனால இந்த 2 நூல்களும் மிக பொருத்தமாக இருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க. மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்த கவிதை அந்த மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும்? யார் எளிய மக்களை அமைத்த பெருமையை உடையவர் யாருன்னு கேட்கிறாங்க. யாரு? நம்ம பார்க்கணும். பாரதியாரா, பாரதிதாசனா, முடியரசனா? இப்போ முடியரசன்லாம் இப்போ வந்தவங்க. பாரதிதாசனும் எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்துச்சு அவருடைய காலத்துல. எளிய மக்களை நோக்கி விழித்து கொள்ளுங்கள், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா யாரு? பாரதி. அந்த பாரதி தான் இங்க சொல்றாங்க. மன்னர்களை மட்டுமே மகிழ்த்து வந்த காலத்துல மக்களை பற்றி சிந்தித்து மக்களை விழித்திட பாடியவர். அச்சமில்லை எச்சமில்லை எச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அந்த மகாகவி, முண்டாசு கவி, தேசிய கவி பாடிய அந்த பாடல்களிலே எளிய மக்களை பாட வைத்தவர். பகுதி, விகிதி, இடைநிலை முதலியவனையாக பகுக்கப்படும் வினைமுற்று டேஷ் வினைமுற்று எனப்படும். பகுதி, விகிதி, இடைநிலை என்ற முதலியவனாக படுக்கப்படும் வினைமுற்று. அப்போ ஒரு வினை சொல்லதான் நம்ம இப்படிலாம் பிரிக்கணும். வினை இப்போ வாழ்ந்தான்னு இருக்குன்னா வாழ் கூட்டல் இத்து, இந்த கூட்டல் இத்து கூட்டல் ஆண் பிரிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வினை சொல்லதான் நம்ம அழகாக இந்த பகுதியும் விகுதியும் இடைநிலையும் வருமாறு பிரிக்க முடியும். அப்போ அதுக்கு என்ன சொல்றேன்னா வினை பகுபதம். பகுன்னா ஒரு சொல்லை பகுக்க முடிந்தால், பிரிக்க முடிந்தால் அதுதான் பகுபதம். ஒரு சொல்லை பிரிக்க முடியவில்லை என்றால் அது பகாபதம். அப்போ அங்க வினை பகுபதம் என்பது இங்க சரியான விடை. ஆப்ஷன் பில இருக்கு. திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் என்னும் சொற்றொடர்களில் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என்று நமக்கு சொன்னவர் யாருன்னு கேட்கிறாங்க. யார் சொல்லியிருப்பாங்க? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய கால்டுவெல். சரிங்களா? கால்டுவெல் தான் சொல்லியிருக்காரு. என்னுடைய நினைவின்படி 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியிருக்கிறார் கால்டுவெல். அந்த நூலில் அந்த திராவிடத்தை பற்றி மிக அழகாக சொல்லியிருப்பார். தமிழ் மொழி வடமொழியின் மகள் என்று தனித்து இயங்கக்கூடிய மொழி. வடமொழியினுடைய கலப்பு தமிழ்ல எதுவும் தேவைப்பட வேண்டியதில்லை, அதாவது இல்லை அப்படின்னு சொன்னவர். திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் என்னும் சொற்றொடர்கள் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது. அந்த சொல்லை மிகுதிப்படுத்த சிறப்பு செய்ய வருவதுதான் அங்க பெயரடைன்னு சொல்லுவோம். அப்படி வந்த சொல்லுதான் திராவிடம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? கால்டுவெல். ஆப்ஷன் டி. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும்,
சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று தொழிலிலும் தமிழும் வளம் பெறுதல் வேண்டும் என விரும்பியவர் யார்? அதாவது சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்றும் தொழிலும் தமிழும் வளம் பெறுதல் வேண்டும் எனவும் விரும்பியவர் யாருன்னு கேட்குறாங்க. கவிமணி தேசிக விநாயகனார். இவர் தான் இவருடைய பாடல்ல தாங்க சொல்றாரு. இவருடைய பாடல்ல தான் என்ன சொல்றாருங்க? இதையெல்லாம் சொல்றாரு. சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று தொழிலும் தமிழும் வளம் பெறுதல் வேண்டும் என்று சொன்னவர் கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார் இவர் தான் சொல்றார். இவருடைய நூல்களை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது ஆசிய ஜோதி, புத்தனுடைய வாழ்க்கை வரலாறு, மலரும் மாலையும், லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட ஆசிய ஜோதி, புத்தருடைய வரலாற்று, மலரும் மாலையும், உமர் கய்யாம் பாடல்கள் போன்ற நூல்கள் எல்லாம் எழுதியவர் தான் கவிமணி தேசிக விநாயகம். சரிங்களா? அவர் தான் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு. இந்த கோடிட்ட இடத்தில் இங்க கோடு எதுனா திரவியம் உள்ள சொல்லிருக்கான பொருள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. எந்த கடல்ல எங்க ஓடினாலும் செல்வத்தை தேடு. என்ன செல்வம்? செவிச்செல்வம், கல்வி செல்வம், கேள்வி செல்வம், எது வேணாலும் வச்சுங்க. அப்போ திரவியம் என்பதற்கு சரியான பொருள் செல்வம். வாசனை பொருளும் கிடையாது, வாணிகமும் கிடையாது, கப்பலையும் கிடையாது, செல்வம். சரிங்களா? அதை தான் அங்க சொல்றாரு. அப்போ திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் என்ற சொற்றொடர்ல இருக்கக்கூடிய திரவியம் என்ற சொல்லினுடைய பொருள் செல்வம். அடுத்து பொறுத்துக்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தன்மை, தன்னை குறிக்கும். முன்னிலை, எதிரில் இருக்கிறவங்க. படற்கைனா நம்ம ரெண்டு பேரும் இல்லாம மூணாவது. நான் தன்மை, நீ முன்னிலை, அவன் படற்கை. அப்போ அதை தான் கேட்குறாங்க. தன்மை ஒருமை, என்ன குறிக்கணும்? ஒருமையா இருக்கணும். அப்போ யாரு? யான். அந்த காலத்துல நான்ன்றத அங்க யான்னு கூட சொல்லுவாங்க. ரெண்டு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தன்மை பன்மை, தன்னையும் குறிக்கணும், தான் கூட நிறைய பேரை சேர்த்து குறிக்கணும். அப்போ நாம், நாங்கள் அப்படின்னு வரும். அப்போ நாம் ஒன்று. நாம்னு சொல்லும் போது என் கூட பின்னாடி இருப்பாங்க, ஆனா யாரை முதன்மைப்படுத்தாது. நாம் அப்படின்னு சொன்னா நான், நான், அதுக்கப்புறம் நீங்க. அதானே? அதான். அடுத்து முன்னிலை ஒருமை. முன்னிலை ஒருமைனா நீ. படற்கை ஒருமைன்னா நம்ம ரெண்டு பேரும் இல்லாம நானும் இல்லை, எதிரில் இருக்கிறவங்களும் இல்லை, வேற யாரும், மூன்றாவது பர்சன், தேர்ட் பர்சன். அப்போ அங்க யாருன்னா அவன் தான் அப்படின்னு சொன்னாலே அவன் தான், அவள் தான் அப்படின்னு சொன்னா அந்த. அப்போ ஒண்ணு. இது எல்லாம் எங்க பொருந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏவில் பொருந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் யாருன்னு கேட்றாங்க. மு வரதராசன். அறிவு தாங்க சொன்னார். தொண்டுக்கு முந்திக்கோ தலைமைக்கு பின்னாடி வா அப்படின்னு சொன்னவர் மு வரதராசன். இதெல்லாம் அப்படியே நம்ம படிச்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, சுவையாக இருந்தாலும் முன்னவையை நாடாதே, சுவையற்றிருந்தாலும் பின்னவையை போற்று என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. 76 அப்படின்னா யார் சொன்னார்னா மு வரதராசன் தான் சொல்லுங்க. சுவையாக இருந்தாலும் முன்னவையை நாடாதே, சுவையற்று இருந்தாலும் பின்னவையை போற்று. முன்னவை பின்னவை. சரிங்களா? அந்த கூட்ட விஷயத்த சொல்றாரு. யார் சொன்னாலும் மு வரதராசனார். இவர் தாங்க சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் சி மு வரதராசனார் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லுங்க. சரிங்களா? இப்போ நீங்க இலக்கணம் ஒன்று தெரிஞ்சிங்க. இந்த பகுதியில் முதல்ல இங்க வருவது நிலைமொழின்னு சொல்லுவோம். இந்த பகுதியில் வந்து சேருகின்ற மொழிக்கு வருமொழின்னு சொல்லுவோம். அப்ப நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் சேர்வதுதான் புணர்ச்சி. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் சேர்வதுதான் புணர்ச்சின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இப்போ ரெண்டும் சேர்ந்து இயல்பா புணர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா தோன்றல். அதாவது திருக்கூட்டல் குரல், திருக்குறள் இக்கு வருது, அப்ப தோன்றல். அது பொன் கூட்டல் குடம், பொற்குடம்னு போடுறோம். அப்ப இரு வந்துச்சுன்னா அங்க திரிதல். மரம் கூட்டல் வேர், மரவேர்னு வருது. அப்போ இங்க இம்மு கெட்டு போச்சு, அது கெடுதல் அப்படின்னு சொன்னோம். இதை மனசுல வச்சுங்க. இப்ப பாருங்க, திருக்கூட்டல் குரல் திருக்குறள் ரைட்டுங்க.
கடல் கூட்டல் கரை கடற்கரை, இங்க லகரம் லகரமாக திரிதல் புணர்ச்சி ரைட்டு. நாடு கூட்டல் பண் நாட்டு பண், இங்க தோன்றல் புணர்ச்சி ரைட்டு. ஏன் இதை லாஸ்டா வச்சுன்னா அது தப்பு. இணைய கூட்டல் தளம் இணையதளம் அப்படின்னு வரும். இணையதளம் தான் வரும். இணையதளம் வரக்கூடாது. பெயரச்சம் போல வருது, ஆவல வருது பாருங்க, அப்போ வராது. பெயரச்சத்தில் வெள்ளினம் மிகாது. அப்ப தோன்றல் புணர்ச்சி என்பது அங்க தவறு, அங்க இத்து வராது. சரிங்களா? ரைட். இயல்பு புணர்ச்சியில வரும். திருவிகாவின் உரைநடை நூல்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். முருகன் அல்லது அழகு, உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், சைவத்திறகு, சைவத்திறவு, பெண்ணின் பெருமை, காந்தியடிகளும் மனித வாழ்க்கையும் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுல பொருந்தாதது இது எல்லாமே ஓகேதான். முருகன் அருள் வேட்டல் இது மட்டும் வரையாது. பொருந்தாத ஒண்ணாது முருகன் அருள் வேட்டல் அவரே அது. அடுத்ததாக எந்த 8 தொகை நூல் வாயிலாக பண்டை தமிழரின் இல்வாழ்க்கை, ஒழுக்கம், மகளிர் பண்பு, இந்த இல்லற வாழ்க்கையினால அகம், ஒழுக்கம் அவங்களுடைய வாழ்க்கை முறை. ஒழுக்கம் என்பது இங்க என்னன்னு சொல்றாங்க, திணைன்னு சொல்லுவாங்க. திணைக்கு பேரே ஒழுக்கம் தான். அவங்க வாழ்க்கை முறைகள், அவங்க எப்படி வாழறாங்க அப்படின்றது. மகளிர் எப்படி இருக்க வேண்டும் என்ற மாண்பு. சரிங்களா? இதையெல்லாம் அற உணர்வு, இதையெல்லாம் எந்த நூல் வழி அறியலான்னு கேட்குறாங்க. த ஒன்லி ஒன் குறுந்தொகை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்ல அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூல் குறுந்தொகைன்னு சொல்லியிருக்கேன். அதில் தான் இல்வாழ்க்கை, ஒழுக்கம், மகளிர் மாண்பு, அற உணர்வு முதலியவற்றை அறிய முடிகிறது. வினையே ஆடவர்க்குயிர் குறுந்தொகை தான் சொல்லுது. ஒரு தொழிலை செய்து பொருளீட்டுவது தான் ஆண்மகனுக்கு அழகு சொல்லுது. பெண்ணுக்கு இலக்கணத்தையும் குறுந்தொகை அழகாக சொல்லுகிறது. ஆகவே குறுந்தொகை என்ற நூல் தான் அந்த நூல். சரிங்களா? அடுத்தது பாலடையும் நறுநெய்யும் தேனும் உண்டு பன்னவர் போல் மக்கள் எல்லாம் பயிலும் நாடு. எந்த நாட்டை குறிக்கிறது? அங்க தேசம், மிதிலை நகர், அர்ச்சனாபுரம், இந்திர மாநகர்னு சொல்றாங்க. இது எதை குறிக்குதுன்னு சொன்னா இந்திர மாநகரை குறிக்கிறது. பாலடையும் நறுநெய்யும் தேனும் உண்டு பன்னவர் போல் மக்கள் எல்லாம் பயிலும் நாடு. அப்படிப்பட்டு அவ்வளவு அழகாக சிறப்பாக உணவை உண்டு மிக செல்வ செழிப்பாக வாழ்கிறார்கள் என்ற அந்த ஒரு கருத்தை மையமாக கொண்ட இந்த பாடலடி இடம்பெற்ற எதை குறிக்குதுன்னு சொன்னா இந்திர மாநகரை சொல்லுகிறது. இந்திர மாநகர், ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, காயுடை நெல்லோடு கரும்பு அமைத்து என்ற பாடலை பாடியவர் யார் கேட்டிருக்காங்க பாருங்க. காயுடை நெல்லோடு கரும்பு அமைத்து என்று பாடியவர் ஆண்டாள். எந்த நூல்னு சொன்னா திருப்பாவை. திருப்பாவையில சொல்றான், காயுடை நெல்லோடு கரும்பு அமைத்து. ஆண்டாள் திருமாலை போற்றி பாவை நோன்பை அடிப்படையாக கொண்டு, பாவை நோன்புன்றது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. விடியற் காலையில பெண்கள் எழுந்து தன் அருகில் உள்ள பெண்களையும் அழைத்து கொண்டு நீரோடைகளுக்கு சென்று அங்கே தனக்கு விருப்பப்பட்ட அந்த திருமாலை வழிபடுகின்ற நிகழ்வை தான் இந்த திருப்பாவை சொல்லுவாங்க. அதாவது பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க. அந்த பாவை நோன்பை அடிப்படையாக வைத்து திருமாலுக்கு எழுதப்பட்ட நூல் தான் திருப்பாவை. ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. இதையே சிவனுக்கு இதே பாவை நோன்பு வைத்து எழுதியிருப்பார் யாரு? மாணிக்கவாசகர், திருவெம்பாவை. சரிங்களா? இந்த திருப்பாவையும் திருவெம்பாவையும் மையமாக வைத்து இதே பாவை நோன்பை அடிப்படையாக வைத்து கன்னிப்பாவை என்ற நூலை ஒருவர் எழுதியிருக்கிறார். சேசுராசா நினைக்கிறேன், அவர் எழுதியிருப்பார் கன்னிப்பாவை என்ற நூலை. சரிங்களா? அதை தான் இங்க சொல்ல வரேன். ஆண்டாள் தான் இந்த பாடல் வரிக்கு சொந்தக்காரர். அது எந்த நூல்னு சொன்னா திருப்பாவை. சரிங்களா? மாறன் களிறு இது எத்தனையாவது வேற்றுமை தொகைன்னு கேட்குறேன். 1ஆம் வேற்றுமை. மொத்தம் 8 வேற்றுமை இருக்கும். உங்களுக்கு தெரியும், முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்றும் 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். 2ஆம் வேற்றுமை ஐ, ஆல், கூ, இன், அது, கண். இங்க என்ன மாறன் களிறுன்னு சொல்ல, மாறானது களிறு, அங்க அது 6ஆம் வேற்றுமை. அப்போ 6ஆம் வேற்றுமை தொகைக்கு உரியது மாறன் களிறு. மாறனின் களிர்னு வருவது மாறானது களிறு. சரிங்களா? யானை, களிறுனா யானை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி 6ஆம் வேற்றுமை தொகை என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க, அவியுணவு. அவியுணவு இது என்ன இலக்கண தொகை அப்படின்னு கேட்குறாங்க. ஓமை தொகை கிடையாது, பண்பு தொகையும் கிடையாது, எந்த பண்பையும் கொண்டு வரல, அன்மொழி தொகையும் கிடையாது. என்னன்னா இருபெயரொட்டு பண்பு தொகையாக சொல்லப்படுகிறது. ஏன்னு கேட்டா உணவு என்பது பொது பெயர்.
அவித்த உணவு, அங்க அவியலோடு கூடிய உணவு அப்படின்னு சொல்வதுதான் சிறப்பு பெயர். அப்ப சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்பும் வந்தா இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். அதுதாங்க சொல்றோம் இருபெயரொட்டு பண்பு தொகை. ஆப்ஷன் ஏ. தாயாய் நின்று தரணியை தாங்கும், தாரமாய் வந்து தளர்வை போக்கும் என்று கூறியவர் யார் கேட்கிறாங்க. தாயாய் நின்று தரணியை தாங்கும், தாரமாய் வந்து தளர்வை போக்கும் என்று இந்த பாடலடியை சொன்னவர் யாருன்னு கேட்கிறாங்க. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர்தான் சொல்றாரு தாயாய் நின்று தரணியை காக்கும். தரணின்னா இங்க உலகம். தாரமாய் வந்து தளர்வை போக்கும், துணையாக வந்து தன்னுடைய தளர்வை போக்கக்கூடிய யாருன்னு சொல்றாரு. அதை தான் இங்க நாமக்கல் கவிஞர் என்று நாம் அறிகிறோம். ஆப்ஷன் சி. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்னா ஒரு வினையை செய்தவருடைய பெயரை குறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு கேட்டவர் மகிழ பாடல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். யாரு பண்ணாரு? கேட்டவர். அப்ப அந்த கேட்டவர் என்பதுதான் வினையாளனையும் பெயர். இது மூன்று காலத்தை உணர்த்தி மூன்று இடங்களில் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த மூன்று இடங்களிலும் வருவதுதான் வினையாளனையும் பெயர்னு சொல்லுவோம். இப்ப இதை படிச்சு பாருங்க. தொழில் செய்பவருக்கு பெயராய் வரும், சரி. முக்காலத்தை காட்டும், சரி. படர்க்கை இடத்தில் மட்டும் வரும், தவறு. ஏன்னா நான் ஏற்கனவே என்ன சொன்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கை மூன்று இடத்திலும் வரும், மூவிடங்களிலும் வரும், சரிங்க. மூன்றிடம், முக்காலம், தொழில் செய்பவருக்கு பெயராய் வரும், அதாவது அந்த வினையை செய்தவர். அப்போ படர்க்கை இடத்துல மட்டும் வராதுங்க, தன்மையிலையும் வரும், முன்னிலையிலையும் வருங்க. அப்போ சி தான் தவறு. அதாவது இந்த வினாவிற்கு சரியான விடை சி. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. இத்தொடர் டேஷ் ஆகும். எண்ணல் அளவை உங்களுக்கே தெரியும். நாலும் இரண்டும்னா 4 2. 4 4 அடியார் 2 அடி செய்யுள் திருக்குறள். நாலும் இரண்டும்னா எண்ணு 1 2ன்னு என்ற மாதிரி வரும். மீதி எதுவும் கிடையாது. முகத்தல் அளவே கிடையாது. முகத்தல் அளவுனா 1/2 லிட்டர் அப்படின்னு வரும். நீட்டல் அளவுனா 5 மீட்டர் வெட்டினான் அப்படின்னு வரும். எடுத்தல் அளவுனா 1 கிலோ கொடு, 2 கிலோ கொடு அப்படின்னு வரும். அப்போ அதனால இது எதுவுமே கிடையாது. எண்ணல் அளவையாக பேர் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்குன்னு கேட்கிறான். சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்குன்னு சொல்றான். கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம். கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் இதேதான் கொடுத்துருக்காங்க. அப்போ குமரி கண்டம் இங்க வந்துரு. சரி, கடல்கோளால் கொல்லப்பட்ட இங்க இப்போ வரணும் இல்லையா? அப்ப இங்க வரல, அது தப்பு. பழந்தமிழ் குமரி கண்டம். இப்ப எது சரியா வருது? சரிங்களா? பாவம். கடல் கோளால் கொல்லப்பட்ட இப்போ வருது. பழந்தமிழ் இங்க வரணும், வரல. அப்போ மொத்தமா பார்த்தோன்னா கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியா வரும். பழந்தமிழ் குமரி கண்டம் சொல்லலாம், தப்பு இல்லை. அப்போ ஆப்ஷன் டி சரியாக வந்திருக்கிறது. தேசபக்தன் நவசக்தி என்னும் இதழின் வாயிலாக தொழிலாளர் முன்னேற்றம். இதுதாங்க இங்க விஷயமே. கவிஞர் அதே சமயத்துல வந்து கவிஞர் என்றதை விட மிகச்சிறந்த எழுத்தாளர், இலக்கியவாதி, உரைநடை ஆசிரியர், தமிழ் தன்றல் என்று புறவைக்கப்படுவது திருவிக்கா. இமைகளை மூடிக்கொண்டு எழுதும் பழக்கம் உடையவர். இப்படிப்பட்டவர் தொழிலாளர் நலன், இப்போ தொழிற்சங்கம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னா திருவிக்கா. தொழிலாளர் நலம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தனித்தன்மை பெற்று விளங்குவர் தான் திருவிக்கா. இதைதான் இங்க கேட்டிருக்காங்க. தேசபக்தன் நவசக்தி என்னும் இதழின் ஆசிரியராக விளங்கியவர் திருவிக்க. இந்த இதழ்களின் வாயிலாக தொழிலாளர் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டார். சரி, அடுத்தது பாருங்க. மருத நில அரசனது கோட்டையை நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு ஓமையாக காட்டும் 8 தொகை நூல் எதுன்னு கேட்கிறாங்க. மருத நிலத்தினது கோட்டை நடுக்கடலில் செல்லுங்கின்ற ஒரு கப்பலுக்கு ஓமையாக சொல்றாங்க. நடுக்கடல்ல அப்படியே அசைந்து செல்லுகின்றது போல. இப்படிப்பட்ட அந்த ஓமையாக கூறும் 8 தொகை நூல் எதுன்னு சொன்னா புறநானூறு. புறநானூறுல இப்படி ஒரு செய்தி வருகிறது. ஆப்ஷன் பி புறநானூறு. இப்படியே கேட்பாங்க, தயாரா இருக்கும். மணிக்கொடி என்னும் இதழில் புது கவிதை எழுதியவர்கள் தவறானவரை தேர்ந்தெடுக்க. அதாவது தவறானவற்றைனா இல்லாதவர். இப்போ இந்த மணிக்கொடி இதழில் பிச்சைமுத்தி எழுதினார், புதுமை பித்தன் எழுதினார், காணா சுப்பிரமணியம் எழுதினார். ஆனா இவர் சீசு செல்லப்பா எழுதல. இவர் வந்து எழுத்து என்னும் இதழை தொடங்கி அந்த எழுத்து இதழ எழுத தொடங்கியவர் தான் சீசு செல்லப்பா. அப்ப இவங்க 3 பேரும் மணிக்கொடி இதழில் புது கவிதை எழுதினவங்க, இவர் மட்டும் இல்லை. அப்போ சீசு செல்லப்பா தான் இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. உரா அர் குறுநோய் உரைப்பாய் இத்தொடரில் டேஸ் அளபடை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உரா அர், இந்த அர்
ஓதல் இப்படிலாம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக செய்யுளிசை அளபடைன்னு சொன்ன அந்த செய்யுளிசை அளபடை தான். இந்த செய்யுளிசை அளபடையினுடைய வேறொரு பெயர் என்னன்னு சொன்னா இசை நிறை அளபடை. இசை நிறை அளபடை. சரிங்களா? ரைட். இப்போ இசை நிறை அளபடை என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க. தமிழன் என்றோர் இனமுண்டு, அவருக்கு ஒரு குணம் உண்டு, அதாவது அவருக்கு தனி ஒரு குணம் உண்டு, அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்று பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. 92வது கொஸ்டின். தமிழன் என்றோர் இனம் உண்டு, அவனுக்கு ஒரு தனிய குணம் உண்டு, அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். இதெல்லாம் வந்து பாடல் அப்படியே. சரிங்களா? பாடியவர் யாருன்னா நாமக்கல் வே ராமலிங்கனார். எங்கள் தமிழ் அப்படின்ற மாதிரி ஒரு பாடலை பாடியிருப்பாரு. யாருன்னு சொன்னா நாமக்கல் கவிஞர். தமிழன் என்றோர் இனம் உண்டு அப்படின்னு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா அப்படின்னு சொன்னார். சரிங்களா? நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க. 93வது வினா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். எல்லாம் பெயர், சினை பெயர், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொன்னன். பொன்னன், பொன் என்பது ஒரு பொருள், பொருட்பெயர். 2. ஊரன், ஊர் என்பது ஒரு இடப்பெயர். 3. ஆதிரையான், ஆதிரை என்பது ஒரு காலத்தினுடைய பெயர், ஒரு காலம், ஆதிரை விழா. 4. கண்ணன், கண் என்பது உறுப்பு, உறுப்புக்கு மற்றொரு பெயர் சினை, அப்போ சினை பெயர். 1. ஆப்ஷன் பில சரியான தெரிவுகள் இருக்கின்றது. சரிங்களா? அப்போ பொன்னன் பொருட்பெயர், ஊரன் இடப்பெயர், ஆதிரையான் காலப்பெயர், கண்ணன் சினை பெயர். சரிங்களா? ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்தது பாருங்க. காந்திமதி அம்மை பிள்ளை தமிழ் பாடியவர் யாரு? காந்திமதி அம்மை பிள்ளை தமிழ் பாடியவர் யாரு? இந்த நூலினுடைய ஆசிரியர் அழகிய சொக்கநாதன். ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வாட் இஸ் வாட், அதாவது காந்தி அம்மை பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் அழகிய சொக்கநாதர். சரிங்களா? அடுத்த வினாவை பார்ப்போம். இவற்றுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. எந்த பொருளில் பாட வேண்டும்னு சொல்றோமோ அந்த பொருளை உடனடியாக பாடுபவர் தான் ஆசுகவின்னு சொல்லுவாங்க. மதுரம்னா தேன் போன்ற இனிய ஒரு பாடல்களை பாடுபவர்கள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மதுர கவின்னு சொல்லுவோம். வித்தார கவின்னா பல வகையில பாடுறவங்க. சித்திர கவின்னு சொன்னா ஓவியங்களை, அதாவது வந்து சித்திரம், இந்த படப்புதிர்கள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஓவிய குறியீடுகள் அடிப்படையில் படங்களின் அடிப்படையில் கவிதை இயற்றக்கூடிய பாடல்களை பாடுபவங்க. அப்போ இதுல தவறானது எதுன்னு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டதை வச்சு பார்க்கும்போது இதுல தவறானது 2 மதுரகவி. சரிங்களா? இவர் கரெக்ட் தான். அடுத்தது 4 சித்திரக்கவி. சித்திரக்கவின்னா செவிக்கினிய ஓசை நலமிக்க பாடுபவர் கிடையாது. ஏன்னா அவர் என்னன்னு பண்ணுவாங்க, சித்திரம் படம், சித்திரம்னா படம். 5 சரிங்களா? ஆசுகவி மதுரகவி இவர்கள்லாம் 4 வகை கவியும் பாடம் வல்லவரை புலவரேன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி. இதுல கொடுக்கப்பட்டுள்ள தவறானது 2, 4, 5. மீதி எல்லாம் கரெக்ட். சரிங்களா? அடுத்து எச்.ஏ. கிருட்டினார் யாரிடம் இலக்கணங்களை கற்றுக்கொண்டார்? அதாவது யாரிடம் இலக்கணங்களையும் யாரிடம் வடமொழியும் கற்றார்? இலக்கணங்களை மாணிக்க வாசக தேவர்கிட்டையும் வடமொழியை பிளவன சோதிடர்கிட்டையும் கற்றுக்கிட்டார். அப்போ எச்.ஏ. கிருட்டினார் அப்படின்னு சொல்றோம், கிறிஸ்தவ கம்பர். அவர் வந்து யார்கிட்ட இலக்கணங்களையும் வடமொழியும் கத்துக்கினாருன்னு சொன்னா மாணிக்க வாசக தேவர், பிளவன சோதிடர். சரிங்களா? ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது இவற்றுள் எது பட்டினத்தார் பாடாத நூல்? அப்ப பட்டினத்தார் பாடிய நூல் இது கோயில் நான்மணி மாலை, திருக்கழுகு மாலை, மும்மணி கோவை, திருவெற்றியூர் ஒருபா ஒருபது, இதெல்லாம் அவர் பாடினது. பாடாத ஒண்ணு வந்து எதுன்னு சொன்னா பொன் வண்ண தந்தாதி. இதை பாடினவர் யாருன்னு சொன்னீங்கன்னா 63 நாயன்மார்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனார். இவர் தான் இந்த பாட்டை பாடினார், பொன் வண்ண தந்தாதி. இதை பாடினவர் சேரமான் பெருமாள் நாயனார், இவர் தான் பாடினார். அப்போ இந்த பட்டினத்தார் பாடாத பாடல் வந்து பொன் வண்ண தந்தாதி. இதை பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார். சரிங்களா? அடுத்தது புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகும் பெரின் கொள்ளார் என்று பாடியவர்னா கடலுள் மாய்ந்த பாண்டியன் இளம் பெருவழுதி. இவர் வந்து கடல்ல இறந்ததுனால இவருக்கு இளம் பெரும்பழுதின்னு பேரு. சரிங்களா?
புகழெனின் உயிரும் கொடுப்போர் பழியெனின் உலகம் பெறணும் கொள்ளார். அதாவது தமிழர்கள் தனித்து உண்ண மாட்டாங்க. கிடைப்பதற்கு அமிர்தம் என்றாலும் அதை என்ன பண்ணுவாங்க, பிறருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ற அந்த பாடல் கருத்தை உடைய நூல் தான் இது. அந்த பாடல் உடைய விஷயம் தான் புறநானூற்றிலே வரக்கூடிய ஒரு பாடல் வரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா புகழெனின் உயிரும் கொடுப்பார். புகழ்னா உயிரை கூட கொடுப்பாங்க. அதே சமயத்துல பழி வருதுன்னா இந்த உலகத்தையே நீங்க கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க, உலகம் பழிக்கக்கூடிய செயலையே அவங்க செய்யவும் மாட்டாங்க. அதாங்க சொல்றாங்க. அப்போ இந்த பாடல் வரிகளை, புறநானூற்று பாடல் வரிகளை தவிர கடவுள் மாய்ந்த பாண்டியன் இளம் பெருவழுதி. ஆப்ஷன் சி. மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள் என்பதனுடைய தமிழ் சொல், அதாவது இந்த பழமொழியினுடைய தமிழ் எதுன்னு கேட்குறாங்க. தனிமரம் தோப்பாகாது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், வேலிய பயிரை மேய்ந்தார் போலன்னு கேட்குறாங்க. சரியா? அதுக்கு என்ன ஆன்சர்னா பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும். ஒருத்தன் நல்லதை தான் திரும்பி திரும்பி நல்ல இருக்கும், கெட்ட குடியை தான் மறுபடியும் கெட்டின்னு இருக்கும் அப்படின்றது ஒரு பழமொழி. அந்த பழமொழிக்கான ஆங்கில வெர்ஷன் தான் இது. பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும். சரிங்களா? அடுத்தது கூற்றை கவனி. சரிங்களா? கூற்றை கவனிக்க சொல்லியிருக்காங்க. என் புத்தகம் இதுவன்று, கரெக்ட், ஒருமையை குறிக்குது. சரி. என் புத்தகங்கள் இவை அல்ல, இங்க பன்மை, இவை அல்ல, அக்ரிணியில பன்மையை குறிக்குது. அவன் படற்கை அல்லன், கவிஞன் அல்லன், ஒருமையை குறிக்குது, படற்கை ஒருமை, இதுவும் கரெக்ட். வலப்பக்க சுவரில் எழுதாதேன்னு இருக்குது, இங்க சுவற்றில்னு வரணும். இந்த சுவற்றில் வந்திருக்கு இல்லையா, இது இங்க வரக்கூடாது, சுவரில் எழு. சரிங்களா? அப்ப 4 மட்டும் தப்பா இருக்கு, மீதி எல்லாமே சரி. அப்ப 1, 2, 3 சரி, 4 தவறு. ஆப்ஷன் சி சரியான விடை. சரிங்களா? இதை கொஞ்சம் கவனமா பார்த்தோம். சரிங்களா? நன்றி.